கர்ப்பப்பை சினைப்பை கட்டிகள் பரிபூர்ணமாக குணமடைந்து குழந்தை கிடைக்க இறைவனிடம் வேண்டுதல் வேண்டும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வராமல் இருக்க வந்த பின் காக்க இறைவனின் அருளை பெற்று வியாதியை குணமாக்கும் அற்புதத்தை செய்வதற்கு எந்த வகையில் பாடுபட வேண்டும்? மனம் இறைவன் என்று உணர்ந்த பிறகும் இச்சையை நாடுகிறது. இதிலிருந்து மீள வழி என்ன? சில சமயங்களில் தெரிந்தே மூச்சை ஆழமாக சுவாசிக்கிறோம். இதன் பொருள் ஞானங்கள் இருதயத்தை அடைகின்றதா? இறைவனுடைய ஆன்மாதான் நம் உடலில் இருக்கிறது. அந்த ஆன்மா உடலை விட்டு பிரிந்துவிட்டால் நம்முடைய ஆன்மாவும் இறைவனுடைய ஆன்மாவும் ஒன்றுதானே. இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு உள்ளே திருமணம் நன்மை தீமை என்ன? நம்முடைய அறிவாக எவற்றையெல்லாம் நன்மை தீமைகள் என்று அறிந்திருக்கின்றோமோ, நன்மை தீமைகளை அறிந்திருக்கும் நிலையிலும் அதை மேம்போக்காக அலட்சியமாக புறக்கணிக்கின்றோமோ, அப்பொழுதே நாம் உணர்ந்து கொள்வோம், எதை நாம் அலட்சியப்படுத்துகின்றோமோ புறக்கணிக்கின்றோமோ அது இன்னும் அதிகமாக நம்மை வந்தடைய இருக்கிறது என்பதை. எந்த அளவுக்கு நன்மைகளை புறக்கணிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நன்மைகள் நம்மை விட்டும் வேகமாக விலகுகிறது. எந்த அளவுக்கு தீமைகளை அலட்சியப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலன்கள் நமக்கு சமீபமாகவே இருக்கிறது. இன்னும் அது நம்மை வந்து அடையவில்லை. ஏனெனில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு குறித்த காலத்தவணை இருக்கிறது. அந்த தவணைக்குள்ளாக ஒன்று உங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய தீமைகளிலிருந்து விலகுங்கள். உங்களுக்கான காலத்தவணை முடிவதற்குள்ளாக நீங்கள் இந்த வழிமுறையை கையாளாவிட்டால் உங்களுடைய காலத்தவணை முடியும் பொழுது நீங்கள் சம்பாதித்ததற்குரிய கூலி உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இனி அதற்கான ஒரு காலத்தவணையும் இருக்கின்றது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காலத்தவணை இருக்கிறது. நீங்கள் சம்பாதித்த உங்களுடைய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் உரிய காலத்தவணை முடியும் பொழுது உங்களை விட்டும் அது நீங்கும். உங்களுக்கு பரிகாரமாக அது அமைந்துவிட்டது. ஒரு துன்பம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் பரிகாரத்தை தேடி அலைகிறீர்கள். உங்களுடைய துன்பங்கள் தான் உங்களுக்கு பரிகாரங்கள். எவ்வளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மீண்டும் உங்களுடைய பாவங்களின் பால் மீளாதவர்கள் என்பதை நீங்கள் அறியுங்கள். ஒரு நஷ்டம் துன்பம் ஏற்பட்டுவிட்டது, நீங்கள் பரிகாரம் தேடுகிறீர்கள். அந்த பரிகாரத்தை நீங்கள் தேடுவது இருக்கக்கூடிய துன்பங்கள் உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் நீங்கள் பரிகாரம் தேடுவதில்லை, மீண்டும் நான் இந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்கு. உங்களுடைய தீமைகளே உங்களை வந்தடைந்தன என்பதை நீங்கள் அறியும் பொழுது நான் இந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன் என்பதில் தான் பரிகாரம் இருக்கிறது. மீண்டும் நான் இந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்கு யாராவது எப்பொழுதாவது பரிகாரம் தேடியிருக்கிறோமா? இருக்கும் துன்பங்கள் நீங்க வேண்டும், நான் என் படிபாவங்களிலிருந்தும் தவறுகள் குறைகளிலிருந்தும் விலகவே மாட்டேன். இதற்காகவும் உங்களுக்கு இறைவன் உதவி செய்வானா? இறைவன் உதவி செய்வான் என்று உங்களுடைய மதகுருமார்கள் உங்களை தவறான பாதையில் செலுத்தும் பொழுது எப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள்? இப்பொழுது நீங்கள் கூறுங்கள், உங்களுடைய படிபாவங்களுக்கு நீங்கள் திருந்துவது பரிகாரமா, அல்லது படிபாவங்களின் காரணமாக நீங்கள்
உங்களுடைய தீமைகளை உங்கள் மீது வரவழைத்துக் கொண்டீர்களே, இதற்கு பரிகாரமா? எதற்கு பரிகாரம்? எதில் பரிகாரம் அமைந்திருக்கிறது? எனவே நீங்கள் உங்களுடைய பழைய தவறுகளின் பக்கம் மீண்டும் மீண்டும் மீளாதீர்கள். பரிகாரங்கள் என்பதன் அடிப்படையில் நீங்கள் செல்ல வேண்டாம். இரத்த சம்பந்தங்களின் உறவுகளின் காரணமாக எனக்கு தீமைகள் நேருகின்றன, என்னுடைய குழந்தைகள் சரியில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். எல்லா குழந்தைகளுமா? ஒரு சில குழந்தைகளா? ஒரு சில குழந்தைகள் என்றால் உங்களுடைய குழந்தைகள் எதில் அமைய பெற்றிருக்கிறது? இரத்த சம்பந்தங்களுக்கு அப்பா நடக்கக்கூடிய திருமணங்களில் குழந்தைகளுக்கு எந்த குறைவுமே இல்லையா? அப்படியானால் அதற்குரிய நன்மை தீமைகளின் காரணங்கள், அதனுடைய அந்த நன்மை தீமைகளின் காரணமாக நீங்கள் உங்களுடைய பாவங்களில் அல்லது நன்மைகள் எதனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், எதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பதை பற்றி நீங்கள் தெளிவாக அறியாத வரையில் நீங்கள் உங்களுடைய தவறுகளிலிருந்தும் மீள முடியாது. உங்களுடைய பாவ பழிகளிலிருந்தும் நாளைய வாழ்க்கையில் நீங்கள் தவறக்கூடிய நிலைகளிலிருந்தும் உங்களை நீங்கள் மீட்டுக்கொள்ள முடியாது. ஒரு காலம் பாவங்களுக்கு பரிகாரங்கள் தேடாதீர்கள். பாவங்களிலிருந்து திருந்துங்கள். தவறுகள் புறக்கணிக்கப்படும் பொழுது அவை பெரும் குறைகளாக மாறி அவற்றையும் நீங்கள் அலட்சியப்படுத்தும் பொழுது பிறருக்கு நீங்கள் தீமைகளை விளைவிக்கிறீர்கள். அந்த தீமைகள் பின்னர் அநியாயமாக உங்களுக்கு நீங்களே செய்யக்கூடிய அநியாயமாக மாறி பின்னர் அந்த பாவங்கள் உங்கள் மீது நிலைத்துடுகின்றன. எப்பொழுது நான் என்னை சுற்றிலும் மோசமான சூழ்நிலையை காண்கின்றேனோ அப்பொழுது நான் அறிய வேண்டும், அந்த மோசமான சூழ்நிலைகள் என்னுடைய பாவங்களின் காரணமாக எனக்கு முன்னறிவிப்பாக எனக்கு எது நிகழ வேண்டுமோ அதை நிச்சயமாக நிகழவிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதாகவே அமைந்து இருக்கிறது என்பது நீங்கள் அறிய வேண்டிய உண்மை. ஏதேனும் கேடுகள் உங்கள் சமீபமாக சம்பவித்துக் கொண்டிருக்குமானால் அந்த கேடுகள் உங்களை வந்து அடைய இருக்கின்றன. அதே விதமாகவோ அல்லது அதற்கு மேலாகவோ அல்லது அதை போன்றோ மனதின் துன்பம்தான் முக்கியம். எந்த கேடின் காரணமாக எந்த துன்பம் விளையுமோ அந்த துன்பம் உங்களுக்கு வர இருக்கிறது. எனவே அது போன்ற ஒரு துன்பம், அதே கேடு அல்ல, அதைவிட மேலாகவோ அல்லது அதைவிட சற்று குறைவாகவோ எந்த வகையிலும் அது உங்களை தீண்டக்கூடும். எனவே அபசகுணம் என்று நீங்கள் வீடுகளுக்குள் சென்று பின்னர் தண்ணீர் குடித்துவிட்டு வெளியில் வருவதன் காரணமாக அது பரிகாரம் முடிந்துவிட்டு அந்த கேடுகள் உங்களுக்கு இல்லை என்று எண்ண வேண்டாம். உங்களுடைய அறிவு இறைவனை ஏமாற்றக்கூடிய அறிவு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இறைவனை வஞ்சிக்கக்கூடிய அறிவு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய தவறுகளிலிருந்து திருந்தும் வரையில் உங்களுக்கு பரிகாரங்கள் இல்லை. அனைத்து பரிகாரங்களும் குருமார்களாக இருக்கிறார்களே, இவர்கள் பரிகாரங்கள் எதன் மீது மேற்கொள்ள வேண்டும்? உங்களுடைய படிப்பாவங்களுக்கு காரணமான அந்த கேடான எண்ணங்கள் உங்களுக்கு போக வேண்டும் என்பதற்காக அல்லவா பரிகாரங்கள் அமைய வேண்டும்? அதை விட்டுவிட்டு துன்பம் வந்துவிட்டது, அதை நான் நீக்குகிறேன், இதற்கு இது பரிகாரம் என்று கூறுவது எவ்வளவு நயவஞ்சகம்! இது ஷைத்தானுடைய வேலை இல்லாமல் இறைவன் இந்த ஷைத்தானுடைய வேலைக்கு துணை போவான் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களே, இந்த பாவமும் உங்களோடு சேர்கிறது. பரிகாரம் தேடும் நேரமெல்லாம் பாவங்கள் அதிகமாகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்களுடைய கேடுகள் நிச்சயமாக தெரியும். சாதாரண தவறிலிருந்து ஆரம்பமாகிறது. நான் நடந்து செல்லும் பொழுது ஒருவருடைய கால் என்னுடைய கால் அவர் மீது பட்டுவிடுகிறது. தெரியாமல் தான் பட்டுவிட்டது. இருந்தாலும் அவர் அதை அறிந்தவர் அல்ல. அவருடைய மனம் சங்கடப்படும் பொழுது நீங்கள் கூறுங்கள், தெரியாமல் பட்டுவிட்டது, மனசில் வச்சுக்காதீங்க, மனசில் வச்சுக்காதீங்க, தெரியாமல் பட்டுச்சு, அவ்வளவுதான். அவருடைய மனம் அமைதியடைகிறது, பரிகாரம் முடிந்துவிட்டது. பிறருடைய மனதுக்கு நான் என்னுடைய தவறுகளின் காரணமாக சிறு சலனத்தை அல்லது அமைதியின்மையை நான் ஏற்படுத்தும் பொழுது, அமைதியில் ஒரு குறைவை நான் ஏற்படுத்தும் பொழுது, அதற்கு காரணமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். இப்பொழுது உங்களுடைய பாவங்களுக்கான பரிகாரம் என்ன? அவருடைய மனதை அமைதிப்படுத்திவிட்டு செல்லுங்கள்.
உங்களுடைய தவறுகளுக்கு நீங்கள் வருந்துங்கள். அவர்களிடம் மன்னிப்பு தேட வேண்டிய அவசியம் இல்லை. பெரும் குறைகள் இல்லை மன்னிப்பு கேட்பதற்காக, பாவம் செய்தவர்களை மன்னிப்பு கேட்பதற்காக. எனவே மனிதர்களிடம் மன்னிப்பு கேட்பதை தவிர்த்து சிறு தவறுகளுக்கு அவர்களையும் பெருமையிலாக்கி விடாதீர்கள். மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய காரியம் நீங்கள் செய்யலை, நான் தவிர்த்து விட்டேன், பெருசுப்படுத்தாதீங்க, மனசில் வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான். இது அவர்களுக்கு போதுமானது. மன்னித்துக் கொள்ளுங்கள் என்பது கூறுவது பெரும் அவருடைய பெருமையை அதிகரிப்பதும் நீங்கள் பெரும் தவறாக நீங்கள் செய்துவிட்டதற்கு ஒப்பாகும். அவ்வாறல்ல, சாதாரண தவறுகள் பேசும் பொழுதும் கூட, எண்ணங்களில் ஏற்படும் பொழுது கூட, இப்பொழுது கூட பேசும் பொழுது மன உணர்வுகளை பாதித்துவிடக்கூடாது என்ற அந்த பிரார்த்தனை உள்ளுக்குள் இருக்கிறது. எந்த அளவில் ஒவ்வொருவரும் இருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியாது. சத்தியத்தை சொல்லும் பொழுது அதிலும் எவ்வளவு விவேகமாக சொல்ல முடியுமோ வேகத்தை குறைத்து கொண்டு சொல்ல வேண்டியது உங்கள் மீது கடமையாகிறது. எந்த அளவுக்கு மனதில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உண்மைகளை வெளியே கொண்டு வர வேண்டுமோ அந்த அளவுக்கு தட்டினால் போதுமானது. ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், எழுப்புங்கள் என்று கூறினால் அவரை போட்டு குத்துவதல்ல, கோபம் வந்துவிடும். லேசாக தட்டுவதும் அவரை எழுப்பியதும் விட்டுவிடுவதும் இவ்வளவுதான். உங்களுடைய உணர்வுகளை, நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த உணர்வுகளை எழுப்புவதும் அந்த வகையில்தான். லேசாக தட்டி எழுப்புவதை தவிர வேகமான பேச்சுக்களை கண்டு உணர்ச்சி வசமாக பேசுவதன் காரணமாக அந்த உணர்வுகள் எழுவதற்கு பதிலாக உணர்ச்சிகளால் அவர்கள் மாறிவிடுவார்கள். நேர் எதிர்விளைவாக அமைந்துவிடும். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தீமையான காரியமாக நாம் மாற்றிவிடுவது நம்முடைய வேகத்தின் காரணமாக, விவேகத்தின் குறைவின் காரணமாக. உங்களுடைய பரிகாரங்கள் அவ்வளவும் தவறு என்பதை நீங்கள் உணர வேண்டுமே தவிர என்னுடைய வேகமான பேச்சுக்களின் காரணமாக நான் அதை பொய் என்று கூறுவதற்கில்லை. உங்களுடைய உணர்வுகள் இன்று மாறுகின்றன, உணர்ச்சிகளிலிருந்து உணர்வுகளாக மாறுகின்றன. வெளிப்படையான பழக்க வழக்கங்களிலிருந்து உள்ளார்த்தமான உண்மைகளின், யதார்த்தங்களின், சத்தியங்களின் பால் நீங்கள் திரும்புகிறீர்கள். அதில் உண்மை இருக்கிறது. மனிதர்களை நீங்கள் நாடக்கூடாது, மனிதர்களுடைய வழிமுறைகளில் நீங்கள் செல்லக்கூடாது. நீங்கள் உணர்வுகளை தவறவிட்டு உணர்ச்சி வகைகளில் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அங்கு உங்களுக்கு தீமைகளை தவிர வேறு எதுவும் காத்திருக்கவில்லை. மனிதர்கள் கூறுவார்கள், சாதாரணமாக கால் பட்டுவிட்டது, அதற்கு ஏன் நீங்கள் அவரிடம் போய் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கூறுகிறீர்கள், தவறிவிட்டது என்று கூறுகிறீர்கள். தேவையில்லை, அவர் உணர்ந்து கொண்டிருப்பார், இருந்தாலும் பரவாயில்லை. இந்த தவறுகள் தான் நாளை நான் பிறருக்கு செய்யக்கூடிய தீமைகளாக மாறுகின்றன. மன்னிக்க முடியாத அவருடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய, பிறருக்கு தீங்கிழைக்கக்கூடிய அந்த பாவத்தின் பக்கம் நான் சென்று விடுகின்றேன். இப்பொழுது நான் என்னை பற்றி எச்சரிக்கையாக இருக்கின்றேன். எந்த அளவுக்கு சிறு தவறுகளை நான் புறக்கணிக்கின்றேனோ என் உணர்வுகள் மறத்து போய் உணர்ச்சிகளின் பக்கம் அது சாய்ந்து பெரும் தவறுகள் இழைக்கும் பொழுதும் அவருடைய மனதுக்கு, யாருக்கு நான் தவறிழைத்தேனோ அவருடைய மனதுக்கு அமைதியை ஏற்படுத்த நான் தவறுகின்றேன். சிறு தவறின் போது நான் எப்பொழுது என்னுடைய தவறின் காரணமாக பிறருக்கு மனதின் அமைதியை கொடுக்கவில்லையோ, யாருக்கு என் தவறின் காரணமாக ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டதோ அவருக்கு மனதின் அமைதியை கொடுக்கவில்லையோ என் பெருமை அப்பொழுது அதிகமாகிறது. உங்களுடைய பெருமை எங்கு அதிகமாகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். பிறருடைய உணர்வுகளுக்கு நான் ஒரு தவறு செய்துவிட்ட பொழுது அந்த தவறுக்கு நான் வருந்தாத நிலையில் என்னுடைய பெருமை அதிகரிக்கிறது. உணர்வுகளை நான் புறக்கணிக்கின்றேன், அந்த உணர்வுகள் உறங்கி போகிறது, அது மீண்டும் எழாது. சிறு தவறுகள் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய பாதைகள் தவறுவதை இறைவன் உணர்த்துகின்றான். நீங்கள் பெருமளவில் ஒரு விபத்துக்குள்ளாவதற்கு முன்பாக பல தவறுகள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு நேருகிறது. அதன் பின்னரே பெரும் விபத்து ஏற்படுகிறது. எவ்வளவுக்கு அலட்சியமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு. முதலில் சாதாரணமாக நடக்கும் பொழுது கால் தவறுவதுதான், பின்னர் தவறி விழுந்து மண்டையில் அடிபட்டு கோமா நிலைக்கு போய் இறக்கும் தருவாயிலும், இறக்கும் வரையிலும் நீங்கள் உங்களுடைய வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய காலக்கெடுவிலும் உங்களை அமைத்துவிடுவான். அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடாது என்றால் தவறுகளின் போதே நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். தீமைகள் என்ற அந்த அளவுக்கு நீங்கள் விழுந்து விட்டால், தவறுகளிலிருந்து நீங்கள் புறக்கணித்தவர்களாக, அலட்சியப்படுத்தியவர்களாக உங்களுடைய குற்றங்குறைகளை நீங்கள் அதிகப்படுத்தக்கூடிய நிலையில், தவறுகளுக்கு நான் திருந்தாத போது நான் குற்றம் இழைப்பவன் என்ற அந்த முத்திரை என்னுடைய இருதயத்தின் மீது குத்தப்படுகிறது. அப்படி என்றால் என்ன? என் இருதயத்தின் மீது முத்திரையிடப்படுகிறது என்றால் என்ன? நான் அந்த தவறை மீண்டும் உணரக்கூடியவனாக இல்லை.
பிறர் மீது பட்டுவிட்டாலும், கால் பட்டுவிட்டாலும் அல்லது முட்டி மோதிவிட்டாலும் நான் அதை கண்டுகொள்வதில்லை. இதெல்லாம் சகஜம் என்று நான் சொல்லிக்கொண்டு எனக்கு நானே சமாதானம் கூறிக்கொண்டு செல்வேன். பெருமை எனக்கு அதிகமாகின்றது. எப்பொழுது எனக்கு பெருமை அதிகமாகிறதோ நான் பிறருடைய மனதை புண்படுத்துபவன். குறைகள் என்னிடம் நிறைந்துவிட்டன. இனி நான் நேர்மையான பாதையின் மீது மனித சமுதாயத்தில் ஒரு நன்மையானவனாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோளாக இல்லை. மாறாக நான் பிறர் என் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புவேன். நான் பிறர் மீது மரியாதையும் மதிப்பும், அவர்களுடைய உணர்வுகளுக்கு எந்த குறையும் ஏற்படாமல் என்னுடைய சமுதாயத்தில் நான் வாழ்வேன் என்ற அந்த நல் உணர்வு மாறி, பிறர் எனக்கு ஏதேனும் ஒரு சிறு தவறு செய்துவிட்டாலும் அவர்களை நான் விடமாட்டேன் என்ற அளவுக்கு பெருமையின் உணர்ச்சியில் நான் அதிகமாகின்றேன். நீங்கள் குறை கொண்ட உள்ளத்தில் தவறுகளை மேற்கொண்டு விட்ட, அதுவே வழியனை ஏற்றுக்கொண்டு விட்ட மனிதர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். குறைபட்ட மனிதர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். தவறுகளை செய்யக்கூடிய அந்த ஆரம்பத்தின் பக்கம் நீங்கள் வந்துவிட்டீர்கள். அந்த தவறுகளை நீங்கள் உங்களுடைய பெருமையின் காரணமாகவே செய்கிறீர்கள் என்பதை இன்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எப்பொழுது பெருமை உருவாகிறது என்பதை நீங்கள் மனதில் வையுங்கள். தவறுகளுக்கு எப்பொழுது நீங்கள் பிறருடைய மனதை நீங்கள் சமாதானப்படுத்த மாட்டீர்களோ நீங்கள் பெருமை என்ற உணர்ச்சிக்கு ஆளாகிவிட்டீர்கள். எனவே உணர்வுகள் உங்களுக்கு இல்லாமல் ஆகிவிடுகின்றது. நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய நேர் வழி எது, கெட்ட வழி எது என்பதை பிரித்தறிந்து செல்ல முடியாத ஒரு தன்மையை உங்களுடைய மனம் அடைந்துவிட்டது. இனியும் நீங்கள் தவறுகள் பல கோணங்களில் செய்வீர்கள். ஒவ்வொரு முறையும் அவ்வாறு செய்யும் பொழுது அவர்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளியுங்கள். அந்த உணர்வுகளை நீங்கள் சமாதானப்படுத்துங்கள். இது முந்தைய பாவங்களுக்கு பரிகாரங்களாக அமையும், முந்தைய தவறுகளுக்கு பரிகாரங்களாக அமையும். பிரித்தறிந்து நடக்கக்கூடிய நேர்வழி. இப்பொழுதும் கூட மனதை புண்படுத்திவிட்டு சமாதானம் சொல்ல வழி இல்லை. தெரியும் மனதை புண்படுத்தக்கூடாது. எனவே மனதை புண்படுத்த வேண்டாம். அந்த இறை உணர்வுகளோடு இது பிரார்த்தனையாகும். நான் யாருக்கும் மனதை புண்படுத்தக்கூடிய அளவுக்கு நடந்துவிடக்கூடாதே என்ற அந்த ஒரு ஏக்கம் பிரார்த்தனையாக அமைகின்றது. இந்த பிரார்த்தனையை உங்களுக்கு நிறைவாக்கித்தர இறைவன் போதுமானவன். உங்களுடைய இருதயங்களில் அந்த கோவில்களில் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய கோயில்கள் அல்ல, உங்களுடைய இருதயங்கள் உங்களுடைய கோயில்களாகும். அங்குதான் உங்களுடைய பிரார்த்தனைகளும் உங்களுடைய நன்மைகளும் உங்களுக்காக பிறக்கின்றன. அங்குதான் உங்களுடைய குறைகள் நீக்கப்பட்டு உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பும் அதன் காரணமாக மன அமைதியும் ஆறுதலும் ஏற்படுகிறது. உங்களுடைய மன அமைதியும் உங்களுடைய மன ஆறுதலும் உங்களுடைய இருதயத்தில் அமைய பெற்றிருக்கிறதே தவிர அதற்கு வெளியில் இல்லை என்பதை இப்பொழுது நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். எந்த வகையில் நான் செயல்பட வேண்டும் என்பதை உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். அவ்வாறு இருக்கும் பொழுது நான் இந்த வகையில் தான் செயல்படுவேன் என்று தவறான பாதையை நன்மைக்கு பதிலாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுவே என்னுடைய பெருமைக்கு தேவை என்ற அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் உங்களுடைய நிலை நாளைய வாழ்க்கையினுடைய மிக பெரும் துன்பத்திற்காக நிச்சயமாக உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் இன்று பயந்து கொள்ளுங்கள். உள்ளட்சமுடையவர்களாக வாடுங்கள். இன்று முதலாக தவறுகள் ஏற்படுவதற்கு முன்பாகவே நான் திருந்துகிறேன். தவறுகள் ஏற்பட்டுவிட்ட போதிலும் நான் உடனே அவரிடம் நான் சென்று அவருடைய மனதை புண்படுத்திட்டதன் காரணமாக சமாதானப்படுத்துகின்றேன். பின்னர் அவர் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பது எனக்கு தேவையில்லாது. இருந்தாலும் அவர் மனம் சமாதானம் அடையும். இங்கு நீங்கள் தவறுகளில் இருப்பீர்களே தவிர, தவறுகளிலிருந்து தெரிந்தீர்களே தவிர, தவறுகளிலிருந்து இன்னும் அதிகமாகி குறைகள் என்ற அளவுக்கு உங்களுடைய நெஞ்சங்கள் குறைபட்ட நெஞ்சமாக ஆகிவிடாது. அங்கு நன்மைகள் விளையாத காரணத்தால் இனி உங்களுக்கு கேடுகளே வந்தடையக்கூடிய எதிர்காலம் இருக்கிறது என்பதை அஞ்சிக் கொள்வோமாக. குறைபட்ட நெஞ்சங்கள் காரணமாக தீமைகளை நாம் வெளிப்படையாகவே செய்ய ஆரம்பிக்கின்றோம். குறைபட்ட நெஞ்சங்கள் பெருமை கொண்ட நெஞ்சங்களாக இருக்கின்றது. பிறருடைய உணர்வுகளை பற்றி கவலையே இல்லை என்ற அளவுக்கு ஆகிவிடக்கூடிய நெஞ்சங்களாக இருக்கிறது. நான் இன்று இங்கு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பிரார்த்தனை என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிறருடைய மனம் புண்பட வேண்டாம். எனினும் அவர் தூங்கிக் கொண்டிருக்கூடிய அவர்கள் உணர்வுகள் எழ வேண்டும். மனிதர்களை பின்பற்றக்கூடாது, அவர்களுடைய இருதயங்களை பின்பற்ற வேண்டும். அங்கு எது நன்மையாக இருக்கின்றதோ அதை பின்பற்ற வேண்டும். எது தீமை என்று இருக்கிறதோ அதற்கு நாம் பணிந்துட வேண்டும். அந்த தீமைக்கான பரிகாரம் இருக்கிறது, அந்த பரிகாரத்திற்கு நாம் உட்பட வேண்டும்.
நான் உங்களை அடிச்சிட்டேன்னு சொன்னால் ஒரு தீமை பண்ணிட்டேன், இப்போ பரிகாரம் என்ன? மன்னிப்பு. பாவம் நிச்சயமாக செய்துவிட்டேன், பெரும் தவறு செய்துவிட்டேன், மன்னிப்பு. பரிகாரம் எங்கே இருக்கு? பெருமை கொண்டதன் காரணமாக அந்த பரிகாரத்தை நான் தவறவிட்ட பிறகு எனக்கான சூழ்நிலையை இறைவன் உருவாக்கிவிட்டான். இனி இறைவனை மீறுபவர் எவரும் இல்லை. ஒரு குறித்த காலத்தவனின் மீதே அது நிகழ்கிறது. எனவே நீங்கள் இப்பொழுது பரிகாரத்திற்காக மனிதர்களை நாடுகிறீர்கள். இங்கு உங்களுடைய கேடு ஆரம்பிக்கிறது. எப்படி சமுதாயம் முழுமையும் கெட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். மனிதர்களை பின்பற்றியதன் காரணமாகவும் இருதயத்தில் இறைவனை தவறவிட்டதன் காரணமாகவும். கோயில்கள் இருதயங்களாக இருக்க அதை வெளியில் அமைத்ததன் கேடு மனிதர்களின் பக்கம் செல்கின்றோம், இறைவனை எதிர்த்து பரிகாரங்களாக. அந்த பரிகாரங்களிலும் உண்மை இருக்கிறதா? இல்லை. எனக்கு வந்த குறைகள் நீங்க வேண்டும், நான் திருந்த மாட்டேன். நீங்கள் திருந்துவதற்கல்லவா பரிகாரம் வேண்டும்? எவ்வளவு கேடான உங்களுடைய குருமார்களும் உங்களுக்கு தெரிவிக்க மாட்டார்கள், பரிகாரம் கூடாது, நீங்கள் திருந்துங்கள் என்று தெரிவிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களும் மனிதர்களிடையே சொத்துக்களை நம்பி வாழ்பவர்கள். உங்களுக்கு எது தேவையோ அதன் பிரகாரம் வளைந்து கொடுத்து உங்களிடமிருந்து பொருள்களை சம்பாதித்துக் கொண்டு வாழ்பவர்கள் தான் இந்த குருமார்கள். இவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள் இல்லை. எனினும் தாங்கள் வேதத்தை அறிந்தவர்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். மனப்பாடம் செய்துவிட்டதன் காரணமாக வேதத்தை அறிந்தவர்கள் அல்ல. யார் சிந்தித்து உணர்ந்து தெளிவு பெற்று உண்மையின் மீது நிலைத்திருக்கிறார்களோ இவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள், வேதத்தின்படி நடப்பவர்கள். வேதத்தை அறிந்தவர்கள் வேதத்தின்படி நடப்பார்கள். வேதம் என்பது என்ன என்று நான் படிக்கும் பொழுது அந்த வேதம் சரிதானா என்பதை நான் இங்குதான் சரிபார்த்துக் கொள்கின்றேன். என் மன உணர்வுகளுக்கு அது சரியாக இருந்தால் நிச்சயமாக அது வேதம் உண்மையானது. என் மன உணர்வுகளுக்கு சரியில்லை என்றால் அந்த வேதம் தப்பு, அவ்வளவுதான். அப்பொழுது நீங்கள் உணர வேண்டியது வேதம் எங்கிருக்கிறது, அந்த வேதத்தை சரிபார்க்கக்கூடிய வேதம் எங்கிருக்கிறது என்பதை எப்பொழுது நீங்கள் உணரப் போகிறீர்கள்? நான் சொல்வது சரியா தவறா என்பதை உங்களுடைய இருதயங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அது சமாதானமடையும். அவ்வாறு இல்லை என்றால் வேண்டாம், இது தேவையில்லாதது. உங்களுக்கு என் மீது வெறுப்பும் கூட ஏற்படும். அப்படி என்றால் நன்மையும் தீமையும் வேதத்தினுடைய கடமைகள் பிரித்தறிவிக்க வேண்டும், இவற்றை தெளிவாக என்பது வேதத்தினுடைய கடமைகள். அவ்வாறு இருக்கும் பொழுது நன்மைகளையும் தீமைகளையும் நீங்கள் பிரித்தறியாத நிலையில், பிரித்தறிவிக்கக்கூட வழி அறியாத நிலையில் நீங்கள் தவறு செய்துவிட்டானால் இறைவன் மீது குற்றமாகும். எதை தெரிவிக்க வேண்டுமோ அதை தெரிவிக்கவில்லை, அதன் காரணமாக இவர்கள் நிச்சயமாக வழிதவறிவிட்டார்கள். எனவே இவர்களை குற்றம் பிடிக்க வழியில்லை. இது தவறு, இது சரி என்று சொல்லிய பிறகுதான், தவறு என்று தெரிந்து அதை உணரக்கூடிய வடிவங்களை அவர்கள் அனுபவித்த பிறகுதான், இன்னும் அவர்களுக்கு கற்பித்த பிறகுதான் அவர்களை குற்றம் கண்டுபிடிக்க முடியும். இது தவறான காரியம், நான் செய்துவிட்டேன். இன்னும் அவர்களுடைய தவறுகளுக்காக காலத்தவணை அளித்து அவர்கள் திருந்துவதற்காக அவர்களுக்குரிய காலத்தவணையையும் கொடுக்க வேண்டும், அவர்களை வாட விட வேண்டும். உடனுக்குடன் பிடிக்க முடியாது. ஏனென்றால் மனிதர்கள் பலவீனமானவர்கள், மனேச்சைகளின் பால் அவர்கள் ஈடுபடக்கூடியவர்கள், இன்னும் பெருமை கொண்டவர்கள். இது அவர்களுடைய பலவீனமாக இருக்கிறது. இறைவன் தன்னுடைய படைப்பை பற்றி நன்கறிந்தவன். நிச்சயமாக மனிதன் பலவீனமாக இருக்கின்றான், மனேச்சைகளின் பக்கம் நாட்டம் கொண்டவனாக இருக்கின்றான், நன்மைகளை அவன் விருப்பவனாகவே இருக்கின்றான், தீமைகளை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதன் மகா நன்றி கெட்டவனாகவும் இருக்கின்றான். இவை அனைத்தும் இறைவனுடைய மனிதனை பற்றிய எண்ணங்கள், மனிதனை பற்றிய உண்மைகள், யதார்த்தங்கள் அவன் அறிந்திருக்கின்றான். எனவே அவன் நம்மை குற்றம் பிடிக்க மாட்டான், வெகு காலத்திற்கு குற்றம் பிடிக்க மாட்டான். ஒரு குறித்த காலத்தவனின் மீது இனி நீங்கள் திருந்தவே மாட்டீர்கள் என்பது ஒருபுறம் இருக்க, இந்த திருந்தா தன்மையின் காரணமாக சமுதாயத்தில் இன்னும் பெரும் கேடுகளை விளைத்துக் கொண்டிருப்பீர்கள். அதன் காரணமாக அப்பாவிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பது உண்மையாக இருக்குமானால் அந்த நிலை ஏற்படும் பொழுது உங்களை அழிக்கிறான், சமுதாயத்தையே அழிக்கிறான். இது இயற்கையின் மீது விதிக்கப்பட்டதாகும். வானங்களிலிருந்து மழை கொட்டுகிறது, வெள்ளமாக பரண்டோடுகின்றது, மனிதர்கள் அழிக்கப்படுகிறார்கள், வீடு உடைமைகள் இழக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு வகை இல்லாமல் தவிக்கிறார்கள், பஞ்சம் பட்டினியில் வாடுகிறார்கள், பலர் இறக்கிறார்கள், வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய கூலி. மூழ்கடிக்கப்பட்டவர்கள் அவர்களை விட்டு வைப்பது இனி கேடு. யார் வீடு உடைமைகளை இழந்து நிற்கிறார்களோ இவர்களுக்கு இனி பரிகாரம் என்பது அவர்கள் திருந்தி பொறுமையோடு வாழ வேண்டும் என்பது அவர்களுக்குரியது. யார் பஞ்சம் பட்டினியால் வாடுகிறார்களோ இவர்களுக்கு இன்னும் பெரிய கேடுகள் இருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து மீள வேண்டும். இவ்வளவுதான். இனி
இவர்களுக்கான ஒரு வேதனை வந்தடைந்து விட்டது. உடலுக்கல்ல, இவர்களுடைய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிட்டது. இனி இவர்கள் யாருக்கும் எந்த தவறும் செய்ய முடியாது. எனவே இறைவன் தன் புறத்தில் எடுத்துக்கொள்கின்றான். இனி ஒரு மனிதர் அடுத்த மனிதருக்கு எந்த விதமான தவறும் செய்ய முடியாதே அந்த நிலையில் அவர்களை ஆக்குகின்றான். இதையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் கூறுவீர்கள், சுனாமி ஏற்பட்ட பொழுது இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் இவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒருவருக்கு உதவி கொண்டார்கள். இதை நீங்கள் முன்மையே செய்திருந்தால் சுனாமி ஏற்பட்டிருக்காது. இந்த கேடு கெட்ட 3 கூட்டங்களும் தங்களுக்கு தாங்களே வெட்டி கொண்டும் சாய்த்து கொண்டும் உணர்வுகளை புண்படுத்தி கொண்டும் உணர்ச்சிகளால் எழுந்து கொண்டும் இருப்பதன் காரணமாக ஒரு குறித்த காலத்தவணையின் பேரில் இது நிகழ்கிறது. ஒரு குறித்த காலத்தவணையின் மீது இது நிகழ்கிறது. எடுத்த எடுப்பில் உங்களை குற்றம் பிடிப்பதில்லை, உங்களுக்காக பொறுத்திருக்கின்றான். பொறுத்திருக்கக்கூடிய அந்த நிலையின் போதுதான் நீங்கள் மீண்டும் மீண்டும் பழைய தவறின் பக்கம் எழுகிறீர்கள். சமுதாயமே ஒட்டுமொத்தமாக கெட்டுவிடுகின்றது. இனி ஒருவர் கூட நன்மையாளர்கள் இல்லை என்று அறியும் பொழுது அந்த சமுதாயத்தை அழிக்கிறான். குஜராத்தில் பூகம்பம் ஏற்பட்டது. முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே அவ்வளவு கடுமையான பகை பூகம்பம் ஏற்படுவதற்கு முன்பாக. பூகம்பம் ஏற்பட்ட அதே நாள் இருவரும் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கு உதவினார்கள். இதைத்தான் இறைவன் விரும்புகின்றான். உங்களுடைய மதங்கள், உங்களுடைய கலாச்சாரங்கள் இப்பொழுது ஏன் விடுபட்டு விட்டன? எப்படி உதவுகிறீர்கள்? இதை தொடர்வீர்களா என்று கேட்டால் ஒரே நாள் தான், அதுக்கப்புறம் திரும்ப பழைய மாதிரி. இவர்களை இன்னும் பெரிய வேதனையை கொண்டு நிச்சயமாக பிடிக்க இருக்கின்றான். எனவே பூகம்பம் ஏற்படும் பொழுது என்ன பரிகாரம்? நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள். எனவே மறுநாள் பூகம்பம் இல்லை. ஒரு நாள் 8 மணிக்கு லேசான நடுக்கம் ஏற்பட்டு விட்டால் மறுநாள் 8 மணிக்கு எல்லாம் வெளியே பண்ணிக்கிறீங்க. கரெக்டாக 8 மணிக்கு வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு, ஆனால் வரப்போகிறதில்லை. லேசான நடுக்கங்கள், அவ்வளவுதான். பெரும் சுனாமி ஏற்பட்டது ஒரு நாள், மறுநாள் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிவிட்டது. ஏனென்றால் மனிதர்கள் தெரிந்து விட்டார்கள். எனவே நாம் திருந்துவதில் நாம் இறைவனுக்கு உண்மையாளர்களாக வாழ வேண்டும் என்றால் இறைவன் மனிதர்களை படைத்தான். இறைவன் முஸ்லிம்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இந்துக்களாகவோ படைக்கவில்லை. நமக்கு என்ன கேடு? ஏன் நான் முஸ்லிம், இந்து, கிறிஸ்தவன் என்று கூறிக்கொண்டு திரிகின்றோம்? நேர்மையாளர்களாக நீங்கள் வாழ்ந்தால் இறைவனுக்கு பிடிக்கும் என்று கூறுகின்றான். அப்படி வாழ்வதுதானே? உங்களுடைய இருதயத்தில் உங்களுக்கு நன்மை எது தீமை எது என்று விளக்கப்படவில்லையா? நன்மைக்கு நன்மைதான் கூலி என்று உங்களுக்கு தெரியாதா? பரிகாரமே தேவையில்லாத வாழ்க்கையில் உங்கள் சொர்க்க பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கையை உங்களை நான் அமைத்திருக்கின்றேனே, அந்த இருதயத்தை ஏன் நீங்கள் தவறுவிடுகிறீர்கள் என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? உங்களுடைய இருதயங்களில் நீங்கள் இறைவனை பூஜித்து வாருங்கள். அந்த இறை வாக்குகள் உள்ளிருக்கின்றன. அந்த வாக்குகளுக்கு மதிப்பளியுங்கள். உங்களுடைய உணர்வுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உணர்ச்சிகளில் எழுந்துவிட வேண்டாம். உணர்வுகளில் அமைதியாகுங்கள். அந்த உணர்வுகளை படைத்த இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மதிப்பு மரியாதையும் இவ்வளவுதானா? உணர்வுகள் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கை முடிந்தவர்களாக, கதைகளாக நீங்கள் ஆகியிருப்பீர்கள். இனி நீங்கள் வரலாறுகளாக ஆகியிருப்பீர்கள். ஆனாலும் இறைவன் உங்கள் மீது அன்பு கொண்டவன். அவ்விதமாக முடிந்துவிடுமானால் உங்களுடைய மறு வாழ்க்கையும் நரக வாழ்க்கை தான். அதில் என்றென்றும் நிலைத்து விடுவீர்கள். வானங்களும் கொந்தளிக்கின்றன, பூமியும் கொந்தளிக்கின்றது. உங்களுடைய படிப்பாவங்களை, அதன் சுமைகளை தாங்க முடியாமல் எந்த அளவுக்கு நாம் படுபாதகர்களாக, இறைவனுக்கு எவ்வளவு விரோதிகளாக, துரோகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் இன்று அறிய வேண்டும். வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனுடைய கட்டளை இருக்கிறது. மனிதர்கள் வரம்பு மீறும் பொழுது அவர்களை அடித்துவிடுங்கள். இயற்கையின் சீற்றம் வரம்பு மீறும் பொழுது இறைவனுடைய கோபத்திற்கு தகுந்த அளவுக்கு இயற்கையும் கோபம் அடைகின்றது. இதுவரையில் உங்களுக்கு வசப்பட்டு உங்களுக்கு அடிமையாகி உங்களுடைய காலடியில் கிடந்த இயற்கை வளங்கள் உங்களுக்கு எதிராக சீற்றமடைகின்றன. உங்களை தாங்கிக் கொண்டிருந்த இந்த பூமி உங்களை இப்பொழுது விழுங்க ஆரம்பிக்கிறது. எந்த ஒன்றும், இயற்கையினுடைய எந்த ஒன்றும் உங்களுக்கு அவனுடைய அனுமதியை கொண்டுதான் அடங்கியிருக்கிறதே தவிர உங்களுக்கு பயந்து அல்ல, உங்களை தாங்க வேண்டும் என்பது அதனுடைய நியதி அல்ல. அவை இறைவனுக்கு அடிபணிந்திருக்கின்றன. இந்த மனிதர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக பஞ்சங்களும், மழை இல்லை என்பதும், நீங்கள் மழைக்காக வேண்டுகிறீர்கள். அப்பொழுதும் 3 கூட்டங்களும் தனித்தனியாக வேண்டுகிறது. 3 பேரும் சேர்ந்து கேட்போம் என்று கிடையாது.
எங்கள் கடவுள், அவங்க கடவுள், அங்கே கடவுள், எந்த கடவுள் பெருசுங்கிறதா இங்கே போட்டியை தவிர நமக்கு என்ன வேண்டுங்கிறது கிடையாது. 3 பேருக்கும் ஒரே உணர்வு தண்ணி வேணும். 3 கடவுள் ஒன்றா சேர்ந்துருச்சு. நீங்கள் ஒன்றா சேர்ந்தா என்ன? பஞ்சம் பட்டினி இருக்கும் பொழுது இங்கு 3 கூட்டங்கள் இருக்கின்றன. இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவ கூட்டங்கள் 3 கூட்டங்கள் இருக்கின்றன. இந்த 3 கூட்டங்களுக்கும் ஒரே உணர்வு தண்ணி வேண்டும். நாம் பிரார்த்திக்க வேண்டும். 3 கடவுள்களாக இருந்தால் 3ம் சேர்ந்து ஒரே உணர்வை தான் கொடுத்திருக்கின்றன. அந்த 3 கடவுள்களே சேர்ந்து விட்டன. நீங்கள் சேர்வதற்கு உங்களுக்கு என்ன கேடு? நீங்கள் ஏன் இன்னும் பிரிந்தே கிடைக்கிறீர்கள்? நான் மனிதன் என்ற சமுதாயத்திற்கு நீங்கள் வாருங்கள், அறிந்து கொள்ளுங்கள். வானங்களும் பூமியும் மனிதர்களுக்காக வசப்படுத்தப்பட்டுள்ளன, அடிமையாக்கப்பட்டுள்ளன. மனிதர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும், அவர்கள் மனிதர்களாக வாழும் வரையில். எப்பொழுது அவர்கள் மனிதர்கள் என்ற நிலைமையிலிருந்து மாறிவிட்டார்களோ அவர்களுடைய செயலுக்குரிய தக்க கூலி கொடுக்கப்படுவதற்காக வானங்களும் பூமியும் இணைந்தே இருக்கின்றன. அவை இறைவனையே எதிர்நோக்கியிருக்கின்றன, அவன் கட்டளைக்காக. நம்முடைய காலடியில் நம்முடைய பூமி நிலைத்திருக்க வேண்டுமானால் அங்கு ஒரு நல்லவராக இருக்க வேண்டும், போதுமானது. இங்கு இத்தனை பேர் இருக்கின்றோம். நாம் இன்று எந்த ஜாதியையும் மதத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல, மனிதன் என்ற அந்த அமைப்பை மட்டும்தான் சார்ந்தவன். என் இருதயத்தில் நல்ல உணர்வுகள் இருக்கின்றன. அது வேதத்தினுடைய வாக்கியங்கள். அந்த வேதத்தை நான் பின்பற்றுவேன். என் இறைவனை பின்பற்றுவதாகும் அது. என் இறைவனை குளிர்விப்பதாகும் அது. என் இறைவனுக்கு என்னை பற்றிய மன அமைதியை கொடுக்கக்கூடியதாகும் அது. எனவே என் இறைவனுக்கு பொருத்தமானவனாக நான் வாழ்வேனேயானால் நிச்சயமாக என்னுடைய சமுதாயத்தில் இந்த ஒரு நன்மையான ஆன்மா இருப்பதன் காரணமாக சமுதாயம் ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கப்படும். எனக்கு மேலிருந்து சூரியனுக்கும் எனக்கும் இடையே எந்த தடுப்பும் இல்லாத ஒரு வேதனை இருக்காது. என் கால்கடுக்கடியில் என்னுடைய பூமி நிலைத்திருக்கும். அவற்றினுடைய பலன்களை அவை தவறாமல் எல்லா காலத்திலும் கொடுத்து கொண்டிருக்கும் என்பதை நம்புங்கள். எந்த ஒன்றிலிருந்தும், இந்த உண்மையான உணர்வுகளிலிருந்தும் நீங்கள் தவறிவிட வேண்டாம். உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த எண்ணங்கள் நன்மையானவை, தீமையானவை எண்ணங்களே அல்ல. அவை அழிவின் பாதையில் உங்களை செலுத்தக்கூடிய ஏற்கனவே உங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட பாதை, அது எண்ணங்களே அல்ல. எண்ணங்கள் என்பது நன்மையான எண்ணங்கள் மட்டும்தான். எனவே எண்ணம் கொள்ளுங்கள். தர்மம் என்றால் நன்மை மட்டும்தான் என்று எப்படியோ அதே போலதான் எண்ணங்களும் நன்மை மட்டும்தான். தீயவை என்பது யோசனைகள், நீங்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள். உங்களுடைய சூழ்ச்சிகளில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். எண்ணங்களுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எண்ணங்களைத்தான் நாம் தவறாக எண்ணிக்கொண்டு நல்ல எண்ணம் இருக்கிறது, தீய எண்ணம் இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். அவ்வாறல்ல. எண்ணுங்கள். எண்ணுங்கள் என்றால் என்ன? எண்ணத்தை மேற்கொள்ளுங்கள். உலகத்தில் இல்லாத ஒரு வழியை நீங்கள் நிச்சயமாக சிந்திக்க ஆரம்பியுங்கள். இது எண்ணமாகும். அந்த எண்ணத்தினுடைய அடிப்படை நன்மை. நன்மை இருந்தால் அந்த எண்ணத்தை நான் தொடர்கின்றேன். அவ்வாறில்லை என்றால் அந்த எண்ணத்தை மாற்றுகின்றேன். மாற்றக்கூடிய வழி இல்லை என்றால் பொறுமையை மேற்கொள்கின்றேன் பிரார்த்தனையுடன். என் இறைவனை நான் மேற்கொள்ளக்கூடிய இந்த எண்ணத்தில் மனிதர்களுடைய வழிமுறை இருப்பதன் காரணமாக அதில் நன்மை இல்லை. நன்மை இல்லாதன் காரணமாக நான் பொறுமையை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த முயற்சியில் நீ எனக்கு நேரான வழியை அமைப்பாயாக, என்னுடைய எண்ணங்களை உயர்த்துவாயாக, பிரித்தறிந்து நடக்கக்கூடிய நேர்வழியில் என்னை உறுதியாக அமைப்பாயாக. இந்த பிரார்த்தனையில் நாம் வாழ வேண்டும். வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள. உங்கள் தலைக்கு மேலாக பறக்கக்கூடிய பறவைகளை பாருங்கள். உங்களுக்கு பயந்து அவை பறக்கவில்லை. அது முட்டையிட்டு குஞ்சு விற்கக்கூடிய அந்த மரத்தின் அருகே செல்லுங்கள். யார் யாருக்கு பயப்படுவது என்பது தெரியும். இறைவனுடைய அனுமதியை கொண்டே தான் அவை தடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவனுடைய அனுமதி இருக்குமானால் நீங்கள் கொத்தி தின்னப்பட்ட வைக்கோலை போன்றாகிவிடுவீர்கள். வெளியில் தலை காட்ட முடியாது. எனவே அவை உங்களுக்கு பயந்திருக்கின்றன என்று எண்ண வேண்டாம். இறைவனுடைய கட்டளைக்கு அவை அடிபணிந்திருக்கின்றன என்று இவற்றை உங்கள் மீது அவன் அனுப்புவான் என்று தெரியாது. எனவே பயந்து கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த மிக பெரும் நன்மைகள், இதிலும் உங்களுக்கு பெருமைதான். சூ என்று விரட்டிவிட்டால் அது போய்விடும். சாதாரண கொசுவை நீக்கிறதுக்கு வழி இல்லை. 1000 கைகள் தேவைப்படுது. வீட்டையே இன்னைக்கு எரிக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டோம். இன்னைக்கு வத்திகள், மோர் பவர்ஃபுல் வத்தி, டபுள் ஸ்ட்ராங் வத்தி, ஆல் அவுட்டு. நம்ம ஆல் அவுட் ஆகிற வரைக்கும் அதை விட போகிறதில்லை. நம்முடைய பாதையின் மீது நாம் எந்த அளவுக்கு கேடான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கடைசியில் உங்களுடைய வீடுகளை கொளுத்தாத வரையில் அது கொசு நீங்காது. கொளுத்திய பிறகு கொசு இருக்காது. என்ன செய்வீர்கள்? உங்களுக்கான அத்தாட்சியில் வந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய அறிவுக்கு வேலை இல்லை. உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் பரிகாரம் தேடுங்கள். அந்த பரிகாரம் நீங்கள் திருந்துவது வேறு வழி இல்லை. என்ன செய்ய போகிறீர்கள்?
இதில் இந்து கொசு முஸ்லீம் கொசு கிடையாது, எல்லாரையும் அடி நொறுக்கு. என்ன செய்வீங்க? நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக திருந்துங்கள். உங்களுடைய பாவங்கள் எது உங்களுக்கு தெரியும். நீங்கள் மறைத்து வைத்திருப்பது உங்களுடைய பாவமாகும். எதை வெளிப்படுத்த மாட்டீர்களோ அது உங்களுடைய பாவமாகும். எதை வெளிப்படுத்தினால் பிற மனிதனுடைய மனதுக்கு ஒரு தீமை ஏற்படும் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் அது உங்களிடம் இருக்கிறது, மனச்சைகளாக இருக்கிறது. அதை நீக்குங்கள். நீக்க வழி இல்லை, நீக்க முடியாது, மனச்சைகள் அதிகமாக இருக்கின்றது. இப்பொழுது இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். உங்களுடைய உணர்ச்சிகளை நீக்கி உணர்வுகள் வேண்டும் என்று இறைவனிடம் கேளுங்கள். அங்கு பரிகாரம் இருக்கிறது. என்னுடைய மனச்சைகளிலிருந்து நான் விலகக்கூடிய அந்த மகத்தான பாதை அதன் மீது அங்கு அமைந்திருக்கிறது. உங்களுடைய பாதை உங்களுக்கு தெளிவாக இருக்கின்றது. எது தீமை எது நன்மை தெளிவாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களுடைய தவறுகளிலிருந்து மீள வேண்டுமானால், நீங்கள் தவறும் பொழுது எந்த மனிதருக்கு என்னுடைய தவறின் காரணமாக புண்பட்டு விட்டதோ அவருடைய மனம், அவருடைய மனதுக்கு அமைதிப்படுத்தும் முயற்சி எனக்கு முதலில் வேண்டும். அவர் அதை பொருட்படுத்தாமல் இருக்கலாம், ஆனாலும் அவர் பொருட்படுத்த மாட்டார் என்பதன் காரணமாக நான் என் பெருமையை கொண்டு போய்விட முடியாது. வாருங்கள், உங்களுடைய தவறுகளுக்காக நீங்கள் வருந்துங்கள், பிறகு செல்லுங்கள். பெருமையை நீங்கள் வளர விட்டுவிட வேண்டாம். சிறு தவறுகளாக இருந்தாலும் சரி மன்னித்துக் கொள்ள வேண்டும் பிறர் உங்களை என்று நீங்கள் விரும்ப வேண்டும். அவருடைய மனதில் ஒரு சங்கடம் ஏற்பட்டு விட்டால் அந்த சங்கடத்திற்குரிய ஒரு சங்கடம் உங்களுக்கு வர இருக்கிறது என்பதை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த சங்கடம் அமைதிப்படுத்தப்பட வேண்டிய முறையில் நீங்கள் அமைதிப்படுத்துங்கள். அதற்கு பிறகு அங்கு சங்கடம் நினைத்தால் அவருடைய சங்கடம் அவருக்கு உங்களுக்கு. எனவே அவர் மன்னிக்காவிட்டால் எனக்கு ஏதும் கேடோ? அவ்வாறில்லை. அவருடைய பெருமை மன்னிக்கவில்லை. எனவே நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். அவர் மன்னித்து விட்டால், பெரிதுபடுத்தாமல் இருந்து விட்டால் அது அவருக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அப்படி பெரிதுபடுத்தாமல் விட்டுவிட அவருக்கு வழி இல்லாத நிலையில் பெருமை அவரிடம் அதிகமாக இருக்குமானால், அவருடைய சங்கடத்தின் காரணமாக மனம் அமைதியடையாதன் காரணமாக சிறு தவறையும் நான் நிச்சயமாக பொறுத்து கொள்ள மாட்டேன் என்ற அளவுக்கு அவருடைய பெருமை இருக்குமானால் அவருக்கு இரட்டிப்பு மடங்கு வேதனை இருக்கிறது. நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு இரட்டிப்பு நற்கூலி இருக்கிறது. எது வேண்டும்? நான் அவருடைய மனதை அமைதிப்படுத்திய பிறகும் அவர் அமைதி அடையவில்லை, இப்பொழுது என்னுடைய பெருமை தலைதூக்கிறது, எவ்வளவு திமிருக்கணும் இருக்குன்னு சொல்லிட்டு அது வேண்டாம். உங்களுடைய காரியம் முடிந்துவிட்டது, பொறுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு இரட்டிப்பு கூலி உங்களுக்கு காத்திருக்கிறது. தவற விட்டுவிட வேண்டாம். இறைவனை நம்புங்கள். நன்மைக்கு உரிய கூலி கெடுதல் என்றால் அந்த கெடுதியை நீங்கள் பொறுத்து கொண்டால் உங்களுக்கு அதற்குரிய கூலி இருக்கிறது. இன்னும் அவர்களுடைய பாவங்களுக்கு அவர் என்னை பொருட்படுத்த வழியில்லை என்று இருக்கும் பொழுதும் என்னை பற்றி பெருமை கொண்டவராக, என்னை பற்றி அவர் தவறான எண்ணத்தில் நிலைத்திருப்பவராக இருக்கும் பொழுது, அதன் காரணமாக என்னுடைய மனவேதனை அதிகமாகும் பொழுது நான் அவருடைய பாவத்திற்கும் மன்னிப்பு தேவையானால் அவருடைய நன்மைகளிலிருந்து சில உங்களுக்கு வருகின்றன, உங்களுடைய பாவங்களிலிருந்து சில அவர்களுக்கு செல்கின்றன. எனவே எந்த ஒருவரும் உங்களிடம் மன்னிப்பு கேட்பாரையானால் உடனடியாக மன்னித்து பழகுங்கள். உங்களுடைய பெருமையின் காரணமாக நீங்கள் நான் மன்னிக்க முடியாது என்று கூறிவிடாதீர்கள். அவ்விதமாக நீங்கள் மன்னிக்க முடியாது என்று கூறுவீர்களானால் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், இது வேதத்திலிருந்துள்ள உண்மை, உங்களுடைய மனதுக்கும் சரி என்று படும். அதில் உங்களுக்கு மிக பெரும் நன்மை இருக்கிறது. உங்களிடம் ஒருவர் தான் செய்த தவறுக்காக வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது நீங்கள் மன்னிக்காவிட்டால், பெருமை கொண்ட மனிதர்கள் அப்படி மன்னிக்கவில்லை என்றால் நீங்கள் அந்த மன்னிப்பை வாங்கி கொண்டு இதுதான் சந்தர்ப்பம் என்று அவர்களை பழிதீர்த்து கொள்ள, அவர்களுடைய மனதை புண்படுத்த உங்களுடைய வார்த்தைகளை அதிகமாக வரம்பு மீறி நீங்கள் பிரயோகிப்பீர்கள். அவருடைய மனதை கஷ்டத்திற்குள்ளாக்கி நீங்கள் அவர்களை வெளியில் செலுத்துவீர்கள். இப்பொழுது அவருக்கான ஒரு பரிகாரம், யார் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டாரோ அவருக்கான பரிகாரம் முடிந்துவிட்டது. இனி அவர் மீது எந்த குற்றமும் இல்லை, அவருக்கு நன்மையே, அவருடைய நன்மைகளில் எந்த குறையும் இருக்காது. அவர் நன்மைகளை அதிகமாக சம்பாதிப்பவராகவே இனி அமைவார். யார் மன்னிப்பு கேட்ட பிறகு தகாத வார்த்தைகளை உபயோகப்படுத்துவார்களோ அவர்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் மன்னிக்காதன் காரணமாக பெருமை கொண்டு விட்டார்கள். எனவே அவர்கள் எந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டார்களோ அந்த தவறுடைய கேடுகள் இனி இவருக்கு. அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, நன்மைகளில் எந்த தடையும் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கை நாளை நன்றாக அமைய இருக்கிறது.
இன்னும் இவர் தகாத வார்த்தைகளை கூறிய பிறகு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன் தகாத வார்த்தைகளை கூறக்கூடாது என்பதற்கு. தகாத வார்த்தைகளை யார் மன்னிப்பு கேட்டாரோ அவரிடம் கூறிவிட்ட பிறகு அவர் அதை பொருட்படுத்தாமல் மாறாக இவருக்காக மன்னிப்பு கேட்ட விதத்தில் சென்று விடுவாரையானால் அவருடைய பாவங்களில் சில இவருக்கும் இவருடைய நன்மைகளில் இருந்து அவருக்கும் செல்லுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் நெஞ்சம் சம்பாதிச்சு வச்சிருக்காரு, அந்த நன்மைகளில் சில போய்விடும் என்பதை அஞ்சிக்கொண்டு எவரேனும் உங்களிடம் பாவ மன்னிப்பு தேடுவார்களானால் நீங்கள் அவர்களிடம் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள். இனி அவர்கள் மீது குற்றங்குறைகளோடு நீங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ்வதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது, குற்றங்குறைகள் இல்லாமல். அவ்வாறு குற்றங்குறைகளோடு வாழ்வதில் உங்களுக்கு எத்தகைய வழியையும் இறைவன் ஏற்படுத்தவில்லை. எனவே இப்பொழுது உங்களுடைய இறைவனை நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்களுக்கு மசூதிகளும் கோயில்களுமா தஞ்சம் கொடுக்கக்கூடிய இடங்கள்? எதில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் அறியுங்கள். எனக்கு மசூதிகள் கிடையாது. ஏன்? மனிதர்களை பின்பற்றி நான் கெட்டது போதும். மனிதர்களை விட்டு விலகியதன் காரணமாக எனக்கு தடையில்லாத வாழ்க்கை முன்புறம் இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நான் மேலோங்கி கொண்டிருப்பதும் உங்களுக்கு தெரியும், கண்கூடாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. இவ்வளவு ஞானங்களும் இவ்வளவு தெளிவான ஞானமிக்க பாதைகள், அறிவார்ந்த பாதைகள், நன்மையை கொண்டிருக்கக்கூடிய பாதைகள், மனதிற்கு அமைதியையும் நிம்மதியையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த பாதை, சஞ்சலத்தை நீக்கக்கூடிய இந்த வழிமுறை, அதில் உறுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சீரான பாதை, அதில் எத்தகைய தடங்களும் கிடையாது. யாரும் எந்த இடையூறும் அங்கு செய்திட முடியாது. நீங்கள் மனிதர்களாக மாறுங்கள். தீமைகளிலிருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தீமைகளிலிருந்து நீங்கள் விலக வேண்டும். அதாவது தவறு என்ற அந்த ஒன்றிலிருந்து நீங்கள் விடுபடாத நிலையில் குற்றம் புரியக்கூடிய தீமையாளர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். இன்னும் அதிகமாக தவறுகளை இன்னும் வேகமாக செய்ய ஆரம்பிப்பீர்கள். இன்னும் அதில் நீங்கள் வரம்பும் மீறுவீர்கள். தீமைகளை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இனி நீங்கள் உங்களுடைய தீமைகளுக்காக ஒருபோதும் அவர்களிடம் உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேட மாட்டீர்கள். அதை மறைக்கவே முயல்வீர்கள் முடிந்த வரையில். ஏனென்றால் பெருமை மிஞ்சிவிட்டது. அந்த பெருமை நீங்க வேண்டுமென்றால் இனி செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளுக்கு நீங்கள் மனதை அமைதிப்படுத்தி பழகுங்கள். ஒருவருக்கொருவர் அமைதிப்படுத்திக் கொண்டு பழகுங்கள். அங்கு உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. உங்களுடைய தவறுகள் திருத்தப்படுகின்றன, தீமைகள் நிச்சயமாக மன்னிக்கப்படுகின்றன இறைவனால். எனவே பெருமை நீங்குகிறது. இனியும் நீங்கள் பெரும் தீமைகளை செய்யக்கூடிய மனிதர்களாக மாற மாட்டீர்கள். உணர்ச்சிகளில் வாழாமல் உணர்வுகள் உங்களுக்கு தலைதூக்கும். அங்கு உங்களுக்கு பிரித்தறியக்கூடிய நேர்வழி எது, தீமையான பாதை எதில் நாம் அமையக்கூடாது என்பதை இன்னும் உறுதியாக உங்களுக்கு அறிவிக்கும். அந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுவீர்கள். வேதம் என்பது நன்மை தீமைகளை தெளிவாக பிரித்தறிவிக்கக்கூடிய இறைவனுடைய ஆன்மா உங்களுடைய மனதுக்கு அறிவிப்பதாகும். அந்த ஆன்மா உங்களுடைய இதயத்தில் அமைந்திருக்கிறது. உங்களுடைய இருதயத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆன்மா உங்களிடம் நிறைய பேச வேண்டும். அதாவது நன்மை தீமைகளை தெளிவாக அறிவிக்க வேண்டும். ஒவ்வொரு எண்ணத்திலும் பேச்சிலும் செயலிலும் அது உங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அந்த நேர்வழி இல்லை என்றால் நீங்கள் வழி தவறிவிடுவீர்கள். வழி தவறிய பிறகும் உங்களை வந்து கேடு அடையும் பொழுது நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்றும் கூறுவீர்கள். அந்த அளவுக்கு நான் செய்யக்கூடிய பாவங்கள் என்ன என்பதையே தெரிய முடியாத அளவுக்கு நான் மறத்து போய்விட்டேன். என் உணர்வுகள் மறத்து விட்டன. அந்த அளவுக்கு உணர்ச்சிகள் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த உணர்ச்சிகளின் கொந்தளிப்பில் என்னுடைய பெருமை இருக்கிறது. அந்த பெருமையில் என்னுடைய இருதய கொதிப்பு, இரத்த கொதிப்பு இருக்கிறது. நான் என்னுடைய வாழ்க்கையில் வெகு தூரம் வழி தவறிவிட்டேன். எனவே உங்களுடைய இருதயத்தில் ஓதப்படக்கூடிய அந்த வேதத்தை இனியாவது நீங்கள் ஓதுங்கள் என்பது உங்களுக்கு எடுத்துக்கொண்டு அதை சிந்தித்து பாருங்கள். தவறு என்று தெரிந்துவிட்டால் உடனடியாக அவர்களுடைய பாவங்களுக்காக, அவர்கள் செய்துவிட்ட ஒரு காரியத்திற்காக யார் பாதிக்கப்பட்டார்களோ அவருடைய மனதை அமைதிப்படுத்த வேண்டியது உங்களுடைய முதற்கண் காரியம். இங்குதான் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. சிறு தவறுகளிலிருந்து விலகிவிடுங்கள். பெரும் விபத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் இனி கிடையாது. விபத்துக்கள் இல்லாத வாழ்க்கை வேண்டும். பெரும் சோதனைகள், வேதனைகள் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டும். மனம் அமைதியும் நிம்மதியும் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை எனக்கு வேண்டும். என் மனம் அமைதியும் நிம்மதியும் அடைய வேண்டும் என்றால் நான் விரும்பியதெல்லாம் எனக்கு நிறைவேறினால் தவிர என் மனம் அமைதியும் நிம்மதியும் அடையாது.
அப்படி என்றால் உங்களுடைய மனம் விரும்பியதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது என்ற அந்த அமைப்பில் உங்களுடைய வாழ்க்கை அமையும் பொழுது இறைவனுடைய கருணையும் அவனுடைய அளவிலா அருட்கொடையும் உங்கள் மீது அவன் காட்டக்கூடிய பரிவும் கருணையும் இன்னும் உங்களை மன்னிப்பானே, மன்னித்து தன்னுடைய அருட்கொடைகளை அதிகமாக்குவானே. இந்த பாக்கியமிக்க வாழ்க்கை நமக்கு வேண்டும். எந்த ஒரு மனிதரையும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடாது. உங்கள் இறைவனை பின்பற்றுங்கள். இறைவன் உங்களுடைய ஆன்மாவிலிருந்து உங்களுடைய மனதுக்கு வேதமாக ஓதும் பொழுது, உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் நிலைக்கும் பொழுது, அதிலிருந்து சூழ்ச்சிகளாக உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடுகள், எண்ணத்தின் செயல்பாடுகள் மாறுபடும் பொழுது நீங்கள் தவறான சிந்தனையின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இறைவன் அறிவிப்பான். எண்ணங்களில் தவறு இருக்கிறது, கேடு இருக்கிறது, சூழ்ச்சிகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் இன்று வாழக்கூடிய வாழ்க்கையில், மனிதர்களுடைய அறிவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கையில் சூழ்ச்சிகளை தவிர இல்லை. எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் இல்லை, சூழ்ச்சிகள் இருக்கின்றன. எந்த வியாபாரமாக இருக்கட்டும், அது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா? ஏனென்றால் அப்படியே பழகிவிட்டோம். சூழ்ச்சி என்பதற்கு அர்த்தம் புரியவில்லை. மறைவாக மறைமுகமாக நான் சம்பாதிப்பதில் எனக்கு அதிக லாபம் இருக்கிறதா, வெளிப்படையாக நான் சம்பாதிப்பதில் அதிக லாபம் இருக்கிறதா? என்னுடைய லாபத்தை நான் அதிகரிக்கும் பொருட்டு மறைவான சில சூழ்ச்சிகளை நான் செய்கின்றேன். என்னுடைய தீமைகளை நான் பிறருக்கு காண்பிப்பதில்லை. அவர்கள் அறிய மாட்டார்கள். நான் என்னுடைய தீமைகள், என்னுடைய சூழ்ச்சிகளான எண்ணங்களை அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் மிக தவறானவை. யாருக்கு நன்மையான எண்ணங்கள் இருக்கின்றதோ அவர்களுக்கு இறைவன் அறிவிப்பான் என்பதை அவர்கள் எண்ண தவறிவிட்டார்கள். ஏனென்றால் இறை உணர்வுகள் என்பதை அவர்களிடம் இல்லை. எவரொருவரும் தாங்கள் நேர்மையாளர்கள் என்று கூறும் பொழுது இறைவன் அவர்களை கடுமையாக எச்சரிக்கின்றான். உங்களை நீங்களே நேர்மையாளர்கள் என்று கூறிக்கொள்ள வேண்டாம். நிச்சயமாக யார் அவ்விதம் கூறுகிறார்களோ, நான் நேர்மையாளன் என்ற அடிப்படையை கொண்டு வெளியில் அவர்கள் தங்களுடைய பக்தியை காண்பித்தும் கொள்கிறார்களோ, இவர்களே அசுத்தமானவர்கள். அவர்களுடைய வெளிப்படையான அவர்களுடைய வேஷங்களை கொண்டே நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளுங்கள். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். யாருடைய முகத்தில் பணிவும் கனிவும் பரிவும் இரக்க குணமும் சாந்தமும் இருக்கிறதோ அவர்களிடம் உங்களுடைய முகங்களை கொடுங்கள். யாருடைய பக்தி பிரவாகம் தெரிகிறதோ விட்டு விலகிவிடுங்கள், ஓடிவிடுங்கள், அவர்களை புறக்கணித்து விடுங்கள். இவர்களே சமுதாயத்தில் மிக பெரும் வழிகேடர்கள். ஒவ்வொரு சமுதாயத்திலும் இப்படிப்பட்ட வேஷதாரிகள் இருக்கிறார்கள். உங்களுடைய சூழ்ச்சிகளில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். மனிதர்களுக்கு மறைத்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய எந்த வகையினையும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். நீங்கள் எண்ணிக்கொள்வதெல்லாம் சரி என்று எந்த வேதத்திலும் இல்லை. எது சரியோ அது மட்டுமே தான் சரி என்று வேதத்தில் இருக்கிறது. உங்களுடைய இருதயங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் என்பதை. உங்களுக்கு எதிரிகளாக நீங்கள் உங்களையே ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு வியாபாரத்திலும் மனிதர்களுக்கு மறைத்து ஈட்டக்கூடிய லாபம், சூழ்ச்சி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த சூழ்ச்சி இல்லாமல் உங்களுக்கு வியாபாரத்தில் நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை, லாபம் இருக்காது. சூழ்ச்சிகள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ, எவ்வளவு ஏமாற்றிருக்கிறதோ, எவ்வளவுக்கு மனிதர்களுக்கு மறைத்த துரோகம் இருக்கிறதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய தேர்தல்களுடைய பாக்கியங்கள் இருக்கிறது. அதில் நீங்கள் பாக்கியங்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறல்ல. உங்களுடைய துரதிர்ஷ்டம், உங்களுடைய கெட்ட காலம் உங்கள் மீது சுழன்று கொண்டிருக்கிறது. 7 ஜென்மத்திற்கும் அது உங்களை விட்டும் நீங்காது. எனவே சூழ்ச்சிகளிலிருந்து விலகுங்கள். வேறு வழி இல்லை. மனிதர்களுடைய அமைப்பின்படி வேறு வழி கிடையாது. சூழ்ச்சிகளில் நான் நிலைத்திருப்பதை தவிர வேறு வழி எனக்கு தெரியவில்லை. எனவே பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இறைவனிடம் வழி இருக்கிறது, உங்களிடம் வழி இல்லை. நீங்கள் இறைவனிடம் பிரார்த்திப்பவர்கள் நன்மைகளுக்காக. தீமைகளை செய்துவிட்டு அதிலிருந்து மீள்வதற்காக பிரார்த்திப்பது பிரார்த்தனை அல்ல. ஒரு தீமையை செய்துவிட்டால் நீங்கள் திருந்த வேண்டும். திருவிட்டால் மீண்டும் அந்த தீமையை செய்யக்கூடாது. அட்லீஸ்ட் பிறற்று நான் தூய்மையானவன் சொல்லாமையாவது இருங்க. அதையும் சொல்லிடுறீங்க. என்னென்ன கேடுகள் இருக்குதோ அவ்வளவு செய்றீங்க. யாரிடம் நீங்கள் எப்பொழுது உங்களை பற்றிய தூய்மையான அந்த எண்ணத்தை நீங்கள் கொண்டிருப்பவர்களாக இல்லாத நிலையில் பிறருக்கு நான் அப்படிப்பட்டவன் தான் என்பதை நீங்கள் விளக்க விரும்புகிறீர்களோ அன்று உங்களுக்கு கேடு நிச்சயமாக உங்கள் மீது முத்திரையாக ஆக்கப்பட்டுவிட்டது. அதிலிருந்து நீங்கள் ஒருபோதும் மீள முடியாது. நான் தூய்மையானவன் என்று எப்பொழுது பிறருக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் தொலைந்தீர்கள். நரகத்தின் விளிம்பிலிருந்து நரகத்தின் பாதாளத்தில் விழுந்து விட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் கூற வேண்டாம். இறைவனுடைய
பகிரங்கமான எச்சரிக்கை. தூய்மையானவன் என்று நீங்கள் கூற வேண்டாம். பிறருக்கு உங்களை பற்றி அறிமுகப்படுத்தப்படவும் வேண்டாம். பிறரிடம் நீங்கள் காட்டிக்கொள்ளவும் வேண்டாம். மறைமுகமாக கூட காட்டிக்கொள்ள வேண்டாம். எனவே நான் முன்பு கூறினேன், மனிதர்கள் மன இச்சைகளுக்கு அடிமைப்பட்டவர்கள், மனிதர்கள் பலவீனமானவர்கள், மனிதர்கள் பெருமை கொண்டவர்கள், மனிதர்கள் மகா நன்றி கெட்டவர்கள். நானும் மனிதன்தான். எனினும் ஒரு சிறு வித்தியாசம், இவற்றில் கூடுதல் குறைவுகள் இருக்கின்றன, அவ்வளவுதான். இதில் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது யாருக்கு நன்மைகள் கொஞ்சம் அதிகமாகிறதோ அவர்களை இறைவன் மற்றவர்களை வழிநடத்துவதற்காக தேர்ந்தெடுக்கின்றான், அவர்களையும் தூய்மைப்படுத்துகின்றான், இன்னும் மேன்மையான பாதைகளில் அமைக்கின்றான், இவ்வளவுதான். மற்றபடி இங்கே உட்கார்ந்து கொண்டு பேசுவதன் காரணமாக நான் மிகவும் தூய்மையானவன் என்று சொல்வதற்கு இல்லை. இறைவன் நாடினால் நான் தூய்மையாக்கப்படுவேன், அந்த பணிவு வேண்டும். இறைவன் நாடினால் நான் நேர்வழியில் அதிகமாகுவேன். இறைவன் நாடினால் நான் அவனுக்கு நன்றி கெட்டவனாக ஆகிவிடாமல் இருப்பேன், இவ்வளவுதான். இறைவனுடைய நாட்டம் இன்று இருக்கிறது. நாளை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த சோதனையின் மீது நான் தவறி எனக்கு நானே தீமை எடுத்துக்கொள்வேன் என்பது எனக்கு தெரியாது. அதற்காக இப்பொழுது நான் அஞ்சுகின்றேன். எனவே அப்படிப்பட்ட தவறில் நான் உடைய மாட்டேன் என்பதை பற்றி எனக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறது. தவறுகளுக்கு அஞ்சிக் கொள்வோம், எண்ணங்களில் நிலைப்போம், சூழ்ச்சிகளின் பக்கம் நான் செல்ல மாட்டோம். மனிதர்களுக்கு மறைத்து செய்யக்கூடிய காரியங்கள், மனிதர்களிடம் மறைத்து நான் ஈட்டக்கூடிய லாபங்கள் தீமைகளை செய்துவிட்டேன் என்பதால் மனிதர்களுக்கு மறைத்து நான் ஈட்டக்கூடிய லாபங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் அடையக்கூடிய சிறு சிறு நன்மைகள், சுகங்கள், நிச்சயமாக நான் தீமைகளில் ஆகிவிட்டேன் என்பதாகும். தவறுகளிலிருந்து தீமைகளில் ஆகிவிட்டேன். நல்லெண்ணங்கள் முடிந்துவிட்டன, இனி சூழ்ச்சிகள் மட்டுமே உங்களுக்கு. பெரும்பாலும் நாம் அந்த வகையினரை சார்ந்தவர்கள் தான், உலகத்தினுடைய அடிப்படையை கொண்டு வாழ்பவர்கள் தான். இதை நாம் உணர வேண்டும். நாம் அனைவருமே இந்த ரகத்திற்கு நுழைந்து விட்டோம். தவறுகளிலிருந்து இன்னும் பல படிகள் கீழிறங்கி சூழ்ச்சிகள் என்ற அடிப்படைக்குள் நாம் நுழைந்து விட்டோம். இதில் எத்தகைய சந்தேகமும் நமக்கு வேண்டாம். இதில் பெருமையும் இல்லை. நான் அத்தகையவன் தான் என்பதை உணர்ந்து கொண்ட நிலையில் நாளைய வாழ்க்கையில் என் இறைவனே என்னை நன்மையான பாதையில் அமைப்பாயாக. நேர்வழியை தவிர எனக்கு தீமையான வழிகளை நீ ஆக்கி வைக்காதிருப்பாயாக. பொறுமையை கொண்டு நீ எனக்கான ஒரு நன்மையான பாதை அமைக்கும் வரையில் நான் பொறுமையை மேற்கொண்டு அது ஒரு சிறு சோதனைக்குள்ளாக்கும் அந்த நிலையும் எனக்கு வேண்டாம். ஏற்கனவே எனக்காக அதை அமைப்பாயாக. அந்த பாதையில் என்னை வழிநடத்துவாயாக. இந்த வழிமுறை எனக்கு வேண்டும். இப்பொழுது நான் இந்த பிரார்த்தனையை மேற்கொள்ளும் பொழுது நாளைய வாழ்க்கையில் எனக்கு கேடுகள் இல்லை என்று இப்பொழுது நீங்கள் தீர்க்கமாக நம்புங்கள். உங்களுடைய இருதயங்களை நீங்கள் இப்பொழுது தூய்மையாக்குங்கள். அந்த இருதயத்தில் நீங்கள் வாழுங்கள். அந்த இருதயத்தை வாழும் புண்ணியத்தலமாக உங்களுக்கு உங்களுடைய இருதயங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறதா? நீங்கள் வாடும் இடம் புண்ணியத்தலமாக இருக்க வேண்டுமா? புண்ணியத்தலங்களை நோக்கி நீங்கள் செல்ல விரும்புகிறீர்களா? எது உங்களுக்கு வேண்டும்? உங்களுடைய இருதயங்களை கோயில்களாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களா, அல்லது கோயில்களுக்கு சென்று அங்கு இருதயங்களை தேடுவீர்களா? எது உங்களுக்கு வேண்டும்? நிம்மதியும் அமைதியும் இருதயத்தில் வேண்டுமா, கோயில்களிலும் மசூதிகளிலும் வேண்டுமா? எதில் வேண்டும் உங்களுக்கு? அப்படி என்றால் உங்களுடைய இருதயத்தை தவறிவிட்டு கோயில்களில் அமைதி இருக்கிறது என்று சொல்கின்றீர்களே, அப்பொழுது இருதயங்களில் அமைதி வேண்டாம். எவ்வளவு கேடு! எங்கு நாம் சென்று விட்டோம்? எங்கு நாம் தவறுகின்றோம்? இருதயத்தை நீங்கள் உங்களுடைய கோயில்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த இருதயத்தில் எண்ணங்கள் உருவாக்கும் பொழுது அதன்பால் நிலையத்து நில்லுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு வழி இல்லை என்று அறிவிக்கும் பொழுது பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இது உறுதியான இறை வணக்க வழிபாடாகும். பொறுமையை மேற்கொள்வது. தீமையான காரியங்களிலிருந்தும் உங்களை நீங்கள் தடுத்துக்கொண்டு நன்மையான பாதைக்காக நீங்கள் இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருப்பீர்களே, இது இறை வணக்க வழிபாடாகும். இதற்கு மேல் எந்த இறை வணக்க வழிபாடும் கிடையாது. இதற்கப்பால் ஒரு வழி இல்லை பொறுமையை தவிர. மகத்தான அந்த காரியத்தின் பக்கம் உண்மையை கொண்டும் இறைவனை ஏற்றுக்கொண்டும் அவனுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை கொண்டும் நீங்கள் வாழ்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளில் மகத்தானது ஒரு திருப்பம் என்று அமைகிறது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். பரீட்சை நெருங்கிவிட்டது, நன்றாக படித்தாச்சு, எக்ஸாம் இன்னைக்கு. பயம் ஏற்பட்டுவிடுகிறது. ஏன்? உங்களுடைய முயற்சிக்குரிய கூலி அவ்வளவுதான், பயம்.
ராத்திரி பகலாக படித்தாச்சு, இது வரைக்கும் நல்ல மார்க் வாங்கியிருக்குது. ஏன் பயம் வருது? இப்போது முயற்சிக்குரிய கூலி இருக்குது, ஒரு வருஷம் பூரா முயற்சி பண்ணியாச்சு, இனிமேல் அந்த கூலி இருக்குது, பயம் எதுக்கு? அது எதை அறிவிக்கிறது? உங்களுடைய முயற்சிக்கும் நீங்கள் தேர்வதற்கும் சம்மதம் இல்லை என்பதாகும். பயம் இருக்குமா இருக்காதா? எனவே நீங்கள் சொல்வீர்கள், கோயிலுக்கு போயிட்டு போ, அப்படிதானே? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு எக்ஸாமுக்கு போ. கோயிலுக்கு போகும்போது எங்கே ஞாபகம் இருக்கும்? எக்ஸாமில் நல்ல பேப்பர் வரணுமே, எனக்கு தெரிஞ்சதாக வரணுமே. அங்கே சாமியெல்லாம் நினைக்கணும். ஏன் எக்ஸாம் பேப்பர் நினைக்கிறீங்க? அங்கே சாமி இல்லைன்னு புரியுதா? உங்களுடைய இருதயங்களை தவறிவிட்டு கோயில்களுக்கு செல்கிறீர்கள். அங்கே பையன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறான். கும்பிட்டுட்டு யார் நினைக்கிறான்? சாமி ஐயா எக்ஸாம் பேப்பர்லையா? எதை நினைக்கிறான் பையன்? எக்ஸாம் பேப்பர். இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போய் உட்காந்தாச்சு, இன்னும் பேப்பர் தரல. அங்கே பேப்பர் வரத்துக்கு முன்னாடி சாமியே சாமின்னு வேண்டுவானா அல்லது பேப்பர் அனுப்பிட்டு? எக்ஸாம் ஹாலில் உட்காந்ததுக்கப்புறம் சாமி நினைப்பானா பேப்பர் அனுப்பணும்? வாங்கிறதுக்கு முன்னாடி சாமி. இப்போ சாமி எங்கே இருக்குது? எக்ஸாம் ஹால்லையா அங்கேயா? தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். மனிதர்களுடைய வழிமுறையும் நீங்கள் வழிகெடுக்கப்பட்டதும் நிச்சயம். கோயில்களில் இறைவன் இல்லை. உங்களுடைய இருதயங்களை பாருங்கள். உள்ளட்சம் இறைவனுடைய உண்மையான இறைவனுடைய சன்னிதானம் அங்கிருக்கிறது. எனவே உள்ளட்சம் எவ்வளவுதான் நீங்கள் படித்திருந்தாலும் சரி, அந்த பணிவும் உள்ளட்சமும் அந்த எக்ஸாம் டைமில் வருது. எப்படின்னு சொன்னால், இறைவனுடைய சன்னிதானம் அது மட்டும்தான் என்பதை அறிவிக்கின்றது. அங்கு உள்ளட்சம் பயபக்தி இருக்கிறது. பயபக்தியின் மீது நீங்கள் நில்லுங்கள். எங்கு பயபக்தி உங்களுக்காக அறிவிக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது, அது கோயில். வேறு எதுவுமே கோயில் இல்லை. உங்களுக்கான தெளிவான உதாரணங்கள் கற்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனினும் எங்கள் மூதாதையர்களே இதன் மீது கண்டோம், இவ்வாறே நாங்கள் வழிநடத்தப்பட்டோம், எனவே இதையே நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று இன்னியும் நீங்கள் மீறுவீர்களானால் நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு எந்த அநியாயமும் செய்யவில்லை. தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டவர்கள் இவர்கள் தான். உங்களுக்கு உணர்வுகள் என்ற ஒன்று கொடுக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இருதயம் என்ற ஒன்று தேவையே இல்லை என்ற அளவுக்கு ஆகிவிட்டால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். நாளைய வாழ்க்கையின் மீது உங்களுக்கு நிச்சயமாக அற்றுப்போய்விடும், நம்பிக்கை அற்றுப்போய்விடும். அவ்விதமாக நம்பிக்கை அற்று போய்விட்டால் விரக்தியும் வேதனையுமே மிஞ்சும். இனி கேடுகளுக்கு மேல் கேடுகள், அடுக்கடுக்காக சோதனைகளுக்கு மேல் சோதனைகள் வந்து கொண்டிருக்கும். இறுதியில் நீங்கள் மீள வேண்டிய இடம் இறைவன் தான். அங்கு படுத்த படுக்கையாகிவிட்ட பிறகு உங்களுக்கு கோயில்களோ மசூதிகளோ கிடையாது, இருதயம் மட்டும்தான். உங்களுடைய எண்ணங்கள் இருதயங்கள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், இறைவனே காப்பாற்று காப்பாற்று என்று. ஒவ்வொரு பேச்சிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் உங்களுக்கு இறைவன் யார் என்பது அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதனை அவர்கள் மதிக்காத வரையில், இதனை கோயிலாக மாற்றாத வரையில், இதில் ஓதப்படும் வேதத்தை ஏற்றுக்கொண்டு வழிநடக்காத வரையில், நன்மை தீமைகளை பிரித்தறிவித்த பிறகு நன்மையின் பாதையில் பொறுமையை கொண்டு நம்பிக்கையை கொண்டு முயற்சிக்காத வரையில் இவர்களுக்கு எத்தகைய நன்மையும் இல்லை. இவர்களே வழிகேடர்கள். ஊருக்கு காண்பிக்கலாம் நான் பக்தியாளன் என்று, அதில் இவர்களுக்கு நன்மை இல்லை என்பதை வெகு சீக்கிரம் உணர்வார்கள். என்னுடைய வீட்டில் எந்த அடையாளமும் கிடையாது. கடந்த 10, 12, 15 வருடங்களாக நான் எதில் குறைந்து விட்டேன்? எதிலும் குறையவில்லை, மாறாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது நான் மசூதியை செல்வதை விட்டுவிட்டேனோ அன்று முதலாக நான் இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்தை விட்டும் நீக்கப்பட்டு விட்டதாக அறிவித்து விட்டார்கள். இவனுக்கு எப்ப கை கால் விடுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்றளவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்பார்க்கட்டும், எனக்கு என் இறைவன் போதுமான அந்த உள்ளட்சம் என்னிடம் இருக்கட்டும். விழுந்துவிடக்கூடாதே என்ற உள்ளட்சம் எனக்கு இருக்கட்டும். என் இறைவன் எனக்கு போதுமானவன் என்ற அந்த உணர்வு எனக்கு இருக்கட்டும், அந்த பயபக்தி எனக்கு இருக்கட்டும். இவர்களுடைய பேச்சு அந்த பயபக்தி எனக்கு ஏற்படுத்தியது. எனவே என்றென்றும் உள்ளட்சம் உடையவனாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனவே என்னிடம் பணிவு இருக்கிறது. இந்த உணர்வுகளை கொண்டு நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். உங்களை சமுதாயம் புறக்கணிக்கும், இறைவன் புறக்கணித்திடக்கூடாது, அது முக்கியம். எனினும் சமுதாயம் முக்கியம் என்று கருதுகிறானால் இறைவனிடமிருந்து எதிர்பார்த்திருங்கள். இறுதி முயற்சி அவனிடம்தான். இறைவனே என்று நீங்கள் வேண்டும் பொழுது அப்பொழுது உங்களுக்கு உதவி இருக்காது, நீங்கள் பாதுகாக்கப்படவும் மாட்டீர்கள், உங்களுக்கு உதவி புரியவும் யாரும் இல்லை. அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கு முன்பாக நீங்கள் திரும்ப வேண்டும். உங்களுடைய மனதின் பால் நீங்கள் திரும்புங்கள், மனிதர்களாக மாறுங்கள். அங்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. எனவே தீமை என்ற அந்த ஒரு பகுதியிலிருந்தும் நீங்கள் விலகி வாருங்கள்.
தவறுகளின் பக்கமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் திருத்திக் கொள்ள, அந்த அளவிலேயே திருத்திக் கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய பெருமை ஏற்படும் பொழுதெல்லாம் அந்த பெருமையை நீக்குவதற்கு எந்த வழிமுறையை மேற்கொண்டால் நீங்குமோ அந்த வழிமுறை மேற்கொள்ளுங்கள். நான் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது, என்ற பெருமைக்கு குந்தகமாக இருக்கிறது நினைத்தால் போய் கேட்டு விடுங்கள், அவ்வளவுதான். அப்பொழுதே அந்த பெருமையை நீக்கிவிடுங்கள். இதில் நீங்கள் சமய சந்தர்ப்பம் பார்க்க வேண்டாம். இன்னொரு முறை பார்த்தால் கேட்டுக்கொள்கின்றேன், வேண்டாம். இன்னைக்கு இப்போ நன்மையான காரியங்களை பிந்த வேண்டாம். நன்மையான காரியங்கள் பக்கம் முந்திக் கொள்ளுங்கள். இதில் யாருக்கு நன்மை யாருக்கு தீமை என்பதை நீங்கள் அளவிடுவீர்களால் முன்பே நாம் பார்த்திருக்கின்றோம். நான் மன்னிப்பு கேட்ட பிறகு அவர் மன்னிக்கவில்லை என்றால் எனக்கு இரட்டிப்பு மடங்கு நன்மை இருக்கின்றது. நீங்கள் தவறினால் உங்களுக்கு நன்மைகள் குறைந்து கொண்டிருக்கின்றது, தீமை அதிகமாகிறது. நாளைக்கு நிச்சயமாக உங்களுடைய பெருமை என்னும் அந்த ஷைத்தானுடைய அந்த பிடி உங்களை விட்டும் போகாது. கொஞ்சம் வளைந்து கொடுக்கும் பொழுதே முழுமையாக வளைந்துவிடுங்கள். மீண்டும் நிமிர்ந்து விடுவதற்கு முன்பாக வளைந்துவிடுங்கள். இது முக்கியமானது. உங்களுடைய பெருமை அந்த கணமே நீங்கிவிடும். இனி உங்களுக்கு உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் ஏற்கனவே அமைந்துவிட்டது. இனியும் பாவங்கள் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை உங்களை விட்டும் நீங்குகிறது. பாவங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை விட்டும் நீங்கும் பொழுது எந்த அளவுக்கு நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் உங்களுடைய சந்ததியினரும் உங்களுடைய சமுதாயத்தினரும் அவர்களுடைய குடும்பத்தினரும் அவர்களுடைய சந்ததியினரும் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதன் மீது இன்று நீங்கள் அந்த நல்லெண்ணம் கொள்ளுங்கள். எனவே அகிலங்களின் இறைவனிடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். இறைவன் யார்? அகிலங்களின் இறைவன் யார்? உங்களுடைய ஒவ்வொரு தவறும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் பதிவு செய்யப்படுகின்றன. மன்னிப்பு தேடும் பொழுது அது நீக்கமடைகின்றன. நன்மைகள் உங்களுக்காக இருக்கின்றன. நல்ல உணர்வுகள் பிறந்து கொண்டிருக்கும். தெளிவான பாதைகள். அதில் உங்களுக்கு சங்கடங்கள் இல்லை. அகிலங்களின் இறைவனுக்கு கட்டுப்பட்டது வானங்களும் பூமியும். அவனுடைய அனுமதியும் அவனுடைய கட்டளையும் கொண்டுதான் உங்களுக்கு அடிபணிந்திருக்கின்றன வானங்களும் பூமியும். அவ்வாறில்லை என்றால் வானமும் பூமியும் எப்பொழுதோ இணைந்திருக்கும், புகைமண்டலமாக ஆகியிருக்கும். பூமி என்ற வரலாறே இல்லாமலாயிருக்கும். பின்னர் நீங்கள் மீண்டும் மீட்கப்படுவீர்கள். அங்கு உங்களுக்கு நிரந்தரமான கேடு, நரக வேதனை. நம்முடைய வாழ்க்கை இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. வான்களும் பூமியும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் உங்கள் மீது நிச்சயமாக இறைவனுடைய பொறுமை இருக்கிறது என்பதை நம்புங்கள். எப்பொழுது வானங்கள் திறக்கப்பட்டு விட்டனவோ, வேதனை இறங்க ஆரம்பித்து விட்டதோ, இறைவனுடைய பொறுமை உங்கள் மீது இல்லை. சபிக்கப்பட்ட சமுதாயத்தினர். எப்பொழுது பூமி பிளந்து விட்டதோ, இறைவனுடைய அனுமதியை கொண்டுதான், அவனுடைய கோபத்தை கொண்டுதான். இனியும் இந்த மனிதர்கள் திருந்த மாட்டார்கள் என்ற படைப்பாளனுடைய தீர்ப்பு நிறைவேறிவிட்டால் இங்கு பூமி பிளந்துவிடும். எனவே ஒரு பூகம்பம் இங்கு நிகழக்கூடாது. இதன் மீது நீங்கள் நிலைத்திருங்கள். நன்மையை கொண்டு நிலைத்திருங்கள். உண்மையை கொண்டு நீங்கள் உள்ளட்சம் கொள்ளுங்கள். வானங்களும் பூமியும் இணைந்து உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றன இறைவனுடைய அனுமதியை கொண்டு. அகிலங்களின் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுங்கள். என்னுடைய ஒரு தவறு அங்கு சரி செய்யப்படும். எனவே வானங்களும் பூமியும் குமரினாலும் சரி, அது மற்றவர்களுக்கே தவிர நன்மையான எனக்கு அது இல்லை. சுத்தி பூகம்பங்கள் வெடித்து போகும். உங்களுடைய கால்களுக்கு கீழ் பூமி உறுதியாக நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும். யார் திருந்த விரும்புகிறார்களோ திருந்தட்டும். யார் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் உள்ளட்சம் கொள்ளட்டும். உங்களுடைய கேடுகளை தனித்தனியாக விவரிக்க வேண்டாம். ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எனக்கு இருக்குது, கர்ப்பப்பையில் உள்ள கோளாறு நீங்கி எனக்கு ஒரு நல்ல குழந்தை வேண்டும். அதற்கு மேலான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. மனிதர்களுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இதுவும் இருக்கிறது, இதற்கு மேலாகவும் இருக்கிறது. எதில் நீங்கள் விரும்புகிறீர்களோ அதில் பெரும்பாலும் ஒரு குழந்தை வேண்டும் என்றால் ஊருக்கு காண்பிப்பதற்காக பாதி குழந்தை எனக்குங்கிறது கால்வாசி குழந்தை கூட கிடையாது. ஊர் வாயை மூணுக்கு தான் முதல்ல எனக்கு குழந்தை வேண்டும். மற்றபடி எனக்கு குழந்தை வேண்டுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஒன்றுக்கு மேலே வேண்டாம், ரெண்டுக்கு மேலே வேண்டாம். நீங்களா குழந்தையை விரும்புபவர்கள்? உங்களுக்கு ஒரு 5 குழந்தை கொடுத்தா வேணுமா? வேண்டாம், 1 மட்டும் வேணும். அந்த 1 கேடாக இருக்கும். 5ஆவது பிறக்கக்கூடிய நல்ல நன்மையாக இருக்கும். எது வேணும் உங்களுக்கு? எனக்கு 1 போதும். எங்களுடைய லெவல் இவ்வளோ தான். கேடை நீங்கள் விலைக்கு வாங்கிக் கொள்கிறீர்கள். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தான் போதுமே அந்த குடும்பத்தை தலைமுறை வைக்கிறதுக்கு. அந்த ஒருத்தர் யார்? இறைவன் 4, 5, 6, 7 கொடுத்துட்டு அதில் 1 மட்டும்தான் உங்களுக்குன்னு சொன்னால் எந்த 1 நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? உங்களை தேர்ந்தெடுக்கப்பது உங்களது அல்ல. அந்த 1 இருந்தால் அந்த குடும்பத்தையே வாழ வைத்துவிடும். கவர்மெண்ட்டோ யாரும் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பூமிக்கு அவர்களோட பாரமும் இல்லை. எப்படி நீங்கள் இறைவனுடைய பாக்கியங்களை நீங்கள் மீறுவீர்கள்? இப்பொழுது யார் குழந்தை வேண்டும் என்று கேட்டார்களோ அவர்கள் நம்பட்டும். நான் மனிதர்களை பின்பற்ற மாட்டேன்.
இறைவன் நல்லதாக எதை கொடுக்கின்றானோ எவ்வளவு கொடுக்கின்றானோ ஏற்றுக்கொள்வேன் என்ற மனது இன்று இருக்கட்டும், நாளை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறது. இல்லை, ஒன்று மட்டும்தான் எனக்கு வேண்டும், பிரார்த்தனை இல்லை. எனவே உங்களுடைய கேடு உங்கள் மீது. மனிதர்களை பின்பற்றாதீர்கள், உங்கள் இறைவனை பின்பற்றுங்கள். உங்களுக்கு குழந்தை வேண்டுமா, ஊருக்கு காண்பிப்பதற்கு குழந்தை வேண்டுமா, இதையும் முடிவு செய்து கொள்ளுங்கள். மூக்கு முடிட்டு பிறந்த போதுமா, எனக்கு எதிரியா நாளைக்கு வரும், அது என்ன செய்யறது? என்னை சார்ந்து எனக்கு பணிந்து என்னுடைய மனதுக்கும் என்னுடைய உள்ளத்திற்கும் என்னுடைய கண்களுக்கும் குளிர்ச்சியாக என்னுடைய ஒரு குழந்தை வேண்டும் சொன்னால் அது யார்கிட்ட இருக்குது? அவன்கிட்ட உங்கள்கிட்ட. நீங்கள் நன்மையாக மாறினா வரக்கூடியது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் திருந்தாத நிலையில் நன்மையை கொடுக்க விரும்புகிறான், நீங்கள் ஏன் பொறுமையாக இருக்கக்கூடாது? எவ்வளவு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என்ற பாங்கு வந்துவிட்டால் நாளைக்கு இருக்கிறது. எனவே குழந்தை வேண்டுமா வேண்டாமா என்பது உங்கள் கையில். ஊருக்கு காண்பிப்பதற்காக என்ற எண்ணம் இருந்தால் அது நீங்கும் வரையில் குழந்தை இல்லை. எனவே அதை கொண்டும் நீங்கள் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்களுடைய இறைவன் எதில் படைத்திருக்கின்றானோ அதில் நிச்சயமாக அவன் தரமாட்டான். உங்களுடைய நன்மையை கருதியே உங்களுக்கான ஒரு காலத்தவணையை இறைவன் ஏற்படுத்தி விட்டான். அந்த காலத்தவணையின் மீது நீங்கள் நன்மையையே நாடுங்கள். உங்களுக்கும் நீங்கள் யாருக்கு உணவளிப்பவர்களாக இல்லையோ அந்த குழந்தைக்கும் அவனே உணவளிக்கின்றான். நீங்கள் பசி பட்டினியால் வாடலாம். ஒரு தாய் வறுமையின் காரணமாக ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ஆகலாம். ஆனால் குழந்தைக்கு பால் இல்லாமல் இறைவன் ஆக்குவதில்லை. இறைவனுடைய கருணையில் அவனுடைய பாக்கியத்தில் நீங்கள் எதனை மறுப்பீர்கள்? நீங்கள் யாருக்கு உணவளிப்பவர்களாக இல்லையோ அந்த தகுதியில் நீங்கள் இல்லையோ இறைவன் உணவளிக்கின்றான், நீங்கள் எப்படி தடுப்பீர்கள் அதை? ஏன் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடாது? ஏன் உங்களுடைய சூழ்ச்சிகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ட்ரெண்ட், உங்களுடைய வாழ்க்கை வழிமுறை, வியாபாரங்கள் இவற்றில் உங்களுடைய சூழ்ச்சிகளை தவிர, மனிதர்களுக்கு மறைத்து சம்பாதிக்கக்கூடிய சூழ்ச்சிகளை தவிர வேறு எதுவுமே அங்கு இல்லையே. இப்படிப்பட்ட ஒரு போதையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் தவறு செய்கின்றேன் என்பதை அறிய முடியாத அளவுக்கு உணர்வுகள் நீங்கிவிட்டன. இறைவன் நேர்வழி காட்டவில்லை. உங்களுக்கு இனி நேர்வழி என்ற ஒன்று இருக்கிறதா என்பதை நீங்கள் அச்சம் கொள்ளுங்கள். நாம் இறைவனுடைய சன்னிதானத்தை நெருங்கக்கூடியவர்கள் தானா, அதற்கு தகுதி இருக்கிறதா என்பதை கூட நீங்கள் நினைத்து பாருங்கள். உள்ளத்தில் எப்பொழுது உணர்வுகள் இல்லையோ இறைவன் இல்லை. எப்படி நான் இன்று என்னுடைய வாழ்க்கையை திருப்ப ஆசைப்படுகின்றேன், என்னுடைய உணர்வுகளின் பக்கம் நான் திருப்ப ஆசைப்படுகின்றேன். நான் தவறுகள் இழைக்கும் பொழுது பெருமையை விட்டவனாக யாருக்கு நான் மனதை புண்படுத்திவிட்டனோ அவருடைய மனதுக்கு நான் அமைதியை ஏற்படுத்துகின்றேன். அந்த முயற்சி நான் ஈடுபடுகின்றேன். அங்கு எனக்கு நன்மை இருக்கிறது. ஒருவரிடம் மன்னிப்பு கேட்டதன் காரணமாக எனக்கு அங்கு நன்மை இருக்கிறது. நீங்கள் அறிய மாட்டீர்கள். நன்மைக்கு நன்மையை தவிர கூலி இல்லை. முந்திக் கொள்ளுங்கள். யார் முதலில் பேசுவது? 2 பேருக்கிடையில் பிரிவினை ஏற்பட்டுவிட்டது. 2 நபர்களுக்கிடையில் பிரிவினை ஏற்பட்டுவிட்டது என்றால் யார் முந்திக் கொள்வது? அதை நீக்குவதில் அங்கு நன்மை இருக்கிறது. எனவே நன்மையின் பக்கம் முந்திக் கொள்ளுங்கள். அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நானும், அவ்விதமாகவே அவரும் ஒருவருக்கு ஒருவர் பிரிவினையின் காலத்தை அதிகப்படுத்த வேண்டாம். யார் முந்திக் கொள்கிறீர்களோ அவர்களுக்கு மேலான பதவிகள் உண்டு. நிச்சயமாக இறைவன் தன் வாக்குறுதியை மீறாதவன். அவனுடைய வாக்குறுதியெல்லாம் நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்கள். எவ்வளவு சுலபமாக அடைய வேண்டிய நன்மைகளை நாம் தடுத்துக் கொண்டிருக்கின்றோம் சமாதானமின்மையின் காரணமாக. உங்களுடைய உணர்வுகளில் நீங்கள் திரும்புகிறீர்களானால் மேலான பாதைகள் உங்களுக்கு இருக்கின்றன. வானங்கள் உங்களுக்கு திறந்து ஞானங்களை உங்களுக்கு வழிகளாக அமைக்கும். மனிதர்களை, காட்டு மிராண்டிகளை போன்ற இந்த மனிதர்களுடைய வழிமுறைகளை, ஒருவனை அடித்து ஒருவனை வாழ வேண்டும் என்ற அந்த வழிமுறையை சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ் மற்றும் மிருகங்களுக்கு இணையாகத்தனை ஆக்கி கொண்டு ஒருவனுடைய வீழ்ச்சியில் என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்ற இந்த கேவலமான மனிதர்களை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை மிருகங்களை விட கேவலமாக அமைந்துவிடும். வானங்களும் பூமியும் உங்களுக்கு எதிராக அமைந்துவிடும். எனவே அகிலங்களின் இறைவனிடம் நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள். எனவே என் இறைவனே, என்னுடைய தவறுகள் வானங்களிலும் பூமியிலும் பதிவாகிவிட்டன. உன்னுடைய அனுமதி இல்லாமல் அதை நீக்க முடியாது. எனவே அகிலங்களின் இறைவனிடம் அவர்கள் மன்னிப்பை தேடுவார்களானால் நிச்சயமாக அகிலங்களின் இறைவனை அவர்கள் மன்னிப்பவர்களாகவே பார்ப்பார்கள். அகிலங்களின் இறைவனுக்கு என்ன பெயர் வைப்பீர்கள்? பூமியுடைய கடவுளுக்கு ஒரு பெயர் வைக்கலாம், வானத்தினுடைய கடவுளுக்கு ஒரு பெயர் வைக்கலாம், மழைக்கு ஒரு பெயர் வைக்கலாம், சூரியன் என்ற கடவுளுக்கு ஒரு பெயர் வைக்கலாம், கடலுக்கு ஒரு பெயர் வைக்கலாம். அவ்வளவையும் படைத்த அகிலங்களின் இறைவனுக்கு என்ன பெயர் வைப்பீர்கள்? அகிலங்களின் இறைவன் என்ற ஒரு பெயர் மட்டும்தான்.
இறைவன் என்ற பொருள் இறைஞ்சுவதற்கு தகுதி படைத்தவன். அகிலங்களை யார் படைத்தானோ அவனிடம் நான் திரும்புகின்றேன். அவனைத் தவிர எனக்கு நன்மையை யார் கொள்வதில் எவரும் நிச்சயமாக சமமாகிவிட முடியாது என்று இன்று நாம் நம்புவோம். உங்களுடைய தவறுகளுக்காக நீங்கள் அகிலங்களின் இறைவனே என் பாவங்களை மன்னிப்பாயாக என்ற அந்த ஒரு வார்த்தையை சேர்த்து நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள் விரைவில் மன்னிக்கப்படும். உங்களுடைய பாதைகள் விசாலமாக திறக்கப்படும். உங்களுடைய இருதயங்கள் இன்னும் விரிவாக்கமாக மாறும். நெருக்கடிக்குள்ளாகி விடாது. கவலைகளோ துன்பங்களோ அந்த இருதயத்தை தீண்டாது. நீங்கள் இறைவன் என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கும் பெயர்களை கொண்டு கூப்பிடும் பொழுது அதில் எந்த அர்த்தமும் இல்லை. கடலுக்கு ஒரு இறைவன், வானத்துக்கு ஒரு இறைவன், பூமிக்கு ஒரு இறைவன், நட்சத்திரத்துக்கு ஒரு இறைவன், கோலங்களுக்கு ஒரு இறைவன், எதில்தான் இறைவன்? அப்படி என்றால் நீங்கள் தெரியாத படைப்புகள் இருக்கின்றன உங்களுக்கு பாதகமாக. அதனுடைய இறைவனிடத்தில் நீங்கள் எப்படி நீங்கள் மன்றாடப்போகிறீர்கள்? கேளுங்கள், அகிலங்களின் இறைவனே. அந்த ஒரு வார்த்தையை தவிர உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவதற்கு வேறு எந்த மனிதர்கள் கற்பித்துக் கொடுத்த பெயர்களும் வேண்டாம். இவர்கள் அல்லாஹ் என்று கூறுவார்கள், அர்த்தம் தெரியாது. எனவே அவர்களுடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இறைவன் அழைக்கும் பொழுது அவன் யார் என்று முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். யாரை அழைக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எதற்காக அழைக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் அழைக்கிறீர்கள்? நீங்கள் திருந்துவதற்காகவா அல்லது அவனை ஏமாற்றுவதற்காகவா? அவனை ஏமாற்றுவதற்காக அழைக்காது, திருந்துவதற்காக அழையுங்கள். அவனை நீங்கள் அழைப்பதற்கு முன்பாக உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். குளிச்சுட்டு புது ஆடை உடுத்திக்கிறது தூய்மையாகிறதா? நான் எனக்கு உண்மையாளனாக இருக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையை, அந்த நன்மையின் மீது நீங்கள் உறுதியாக நிலைத்தவர்களாக, என் இறைவன் நன்மையான பாதையின் மீது என்னை நிலைப்படுத்துவானாக என்ற அந்த பிரார்த்தனையினுடைய அமைப்பில் அவனை நீங்கள் அடையுங்கள். என் இறைவனே, நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன், நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் இறைவனுக்கு கூப்பிட்டால் இன்னும் பெரும் வேதனைகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என் இறைவனே, நான் எனக்கு பாவம் செய்து கொண்டவனாக இருக்கின்றேன், நான் அறியாத நிலையில் பாவம் செய்தவனாக இருக்கின்றேன், நான் அறிந்திருந்த நிலையிலும் பிற அந்த பாவங்களை நான் வெளியில் சொல்ல எனக்கு வழி இல்லை. எனவே பிறரிடம் சொல்ல வேண்டியிருக்கிறது நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று, ஆனால் உன்னிடம் சொல்லவில்லை. அப்படியாவது உள்ளுக்குள்ளாது வருந்துங்கள். வெளியில் நீங்கள் சுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள், இறைவன் என்னை வஞ்சித்து விட்டான், அவன் கொடுமைக்காரன் என்ற அளவுக்கு நீங்கள் மனிதர்களிடம் பேசுவீர்களானால் நிச்சயமாக இறைவன் உங்களை சபிக்கிறான். அந்த கஷ்ட நிலையம் நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன், இது சாதாரண திரைக்கதை வசனம் போல் வந்துருச்சு. எல்லாரும் யாருக்கும் என்ன பாவம் செஞ்சதில்லை. ஒரு ஈக்கு கூட கொசு கூட நான் பண்ண மாட்டேன், கொசுவரத்தி எவ்வளோ வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரியான மகா கேடான நம்முடைய வழிமுறைகளிலிருந்து நாம் விலக வேண்டும். நான் என்ன பேசுகிறேன், ஏது பேசுகிறேன், ஒரு இடமும் புரியறதில்லை. பிரார்த்தனை பண்ணிட்டேன், மன்றாடிட்டேன் இறைவன்ட்ட, மண்டை உடைஞ்சாலும் சரி உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறாது. எனவே இறைவன் கொடுமைக்காரன். உங்களிடமிருந்து சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக இறைவன் இல்லை, நல்ல மனிதர்களை வாழ வைப்பதற்காக இறைவன். எனவே இறைவனை குற்றங்குறைகள் கூறுவதிலிருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அகிலங்களின் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுங்கள். ஒரு குறைகள் வருவதற்கு முன்பாக, ஒரு குறைகளுடைய காலத்தவணை முடிவதற்கு முன்பாக அகிலங்களின் இறைவனிடம் பாதுகாவல் தேடுங்கள். அவ்வாறு தேடுவதிலிருந்து நீங்கள் தவறிவிட்டால், அதன் காரணமாக அதனுடைய விளைச்சல்கள் உங்களை வந்து அடைந்து விட்டால், பரிகாரம் என்பது அந்த வேதனையை நீங்கள் பொறுமையை கொண்டு மீண்டு வாருங்கள். அதனுடைய காலத்தவணை முடியும் வரையில் பொறுமையை கொண்டு இறைவனிடம் நீங்கள் பிரார்த்தித்தவர்களாக வாடுங்கள். உங்களுக்கு அதுவே பரிகாரம். அப்பொழுது உங்களுடைய நேர்வழிக்காக இன்னும் உங்களுடைய பிரார்த்தனையை அதிகமாக்குங்கள். இனி தவறுகள் செய்ய மாட்டேன் என்று அவனிடம் கூற வேண்டாம். இனி தவறுகளில் என்னை நீ அமைத்து விடாதிருப்பாயாக என்று அவனிடம் கேளுங்கள். தீமையான பாதைகளை என்னை விட்டு விலக்கிவிடு என்று கேளுங்கள். எனவே அப்பொழுதும் நான் இனி தவறு செய்ய மாட்டேன் என்று சொல்வது நிச்சயமாக நான் தூய்மையானவன் என்பதற்கு பொருளாகும். நான் பலவீனமானவன் என்பதை நீ எனக்கு உணர்த்திருக்கின்றாய். எனவே என் பலவீனத்தின் காரணமாக என் இறைவனே நீ என்னை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. நான் தவறு செய்துவிட்டதன் காரணமாக நீ மன்னிப்பவனாக இருக்கின்றாய். மன்னிப்பவனே என்று அடையுங்கள். இப்பொழுது அவனுடைய பெயர் மன்னிப்பவன்.
மன்னிப்பதற்கும் ஒரு காலத்தவணை உங்கள் மீது இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது மன்னித்து விட்டால் நீங்கள் மீண்டும் பழைய தவறின் பக்கமே மேலுவீர்கள் என்பதை இறைவன் அறிந்திருக்கின்றான். எப்பொழுது இறைவன் உங்களை பற்றி திருப்தி அடைகின்றானோ, இதிலிருந்து இந்த படிபாவத்தினுடைய குற்றங் சுமைகளிலிருந்து இவர்களை விடுவித்து விட்டால் இனி அவர்கள் தங்கள் பழைய தவறுகளின் பக்கம் மேலிட மாட்டார்கள் என்று இறைவன் உங்களை பற்றி திருப்தி அடையும் வரையில் அவசரப்பட வேண்டாம். இனி நீங்கள் செய்யக்கூடிய பாவம் பழையதை விட மோசமாக இருக்கும். அதனுடைய விளைவுகள் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். எனவே இருக்கிற பிசாசு பெட்டர், புதுசாக வரப்போகிற பிசாசக்கார் பழகி போயிடுச்சு, தாங்கிக் கொள்ளலாம். இனி வரக்கூடிய ஒரு வேதனை நீங்கள் தாங்க மாட்டீர்கள். எனவே நீங்கள் இறைவனை அவசரப்படுத்த வேண்டாம். நீங்கள் அவசரப்படுத்துவது உங்களுடைய தீமைக்காகவே. எனவே இறைவனோடு நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். பொறுத்துக் கொள்ளக்கூடிய சக்தியை இறைவன் அளிப்பான். எனவே நீங்கள் அதிகமாக அதில் வேதனைப்பட மாட்டீர்கள். இன்னைக்கு எனக்கு கையில் வலி இருக்குதுன்னு சொன்னால் இது வேதனை இல்லை. 10 நாளாக வலி இருக்குது, இன்னும் எவ்வளோ காலம் தாங்கணுமோங்கிற அந்த வேதனையை கொண்டு தான் தாங்க முடியல தவிர இப்போ தாங்க முடியாமல் இல்லை. தலைவலிக்குது, 5 வருஷமாக இருக்குது தலைவலி, என்னால் பொறுக்க முடியல. இந்த தலைவலி எவ்வளோ காலம் பொறுத்துட்டு இருந்தீங்க, பொறுக்க முடியலன்னு என்ன? இன்னும் எவ்வளோ காலம் இது இருக்குமோ, சீக்கிரமாக சரியாக போகணும், நான் ஃப்ரீ ஆயிடணும். எனவே தாங்கக்கூடிய வழிதான். இருந்தாலும் எத்தனை நாள் என்று கணக்கிட்டு அவசரப்படுவதன் காரணமாக பொறுமை இல்லை, பொறுக்க முடியவில்லை. பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அந்த பொறுமையை இறைவனே உங்களுக்கு அளிப்பான். அந்த பொறுமையில் உங்களுக்கு மிக பெரும் பாக்கியம் இருக்கிறது. அந்த பொறுமையினுடைய காலத்தில் உங்களுக்கு வேதனையும் இல்லை. ஒரு குழந்தையுடைய வெயிட்டு, தண்ணி குடம், அந்த குழந்தையுடைய வெயிட் எல்லாம் சேர்த்து 6-7 கிலோ, 8 கிலோ அல்லது ஒரு 10 கிலோ மேக்சிமம். இந்த 10 கிலோவை இப்போ அவங்க வயிற்றில் கட்டி விட்டு நடக்க விட்டால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆனாலும் அந்த கிலோவை தாங்கிட்டு நடந்தீங்களே, சுகமாக நடந்தீங்களே, எந்த கஷ்டமும் இல்லாமல். யார் அந்த பொறுமையை கொடுத்தது? யார் தாங்களோட சக்தியை கொடுத்தது? யார்? உங்களுடைய இறைவனுடைய வழிமுறைகளை நீங்கள் சந்தேகிக்க வேண்டாம். உங்களுடைய வழிமுறைகள் வேறு, இறைவனுடைய வழிமுறைகள் வேறு. பொறுமை என்பதற்கு கஷ்டத்தோடு பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது, அவ்விதமாக அல்ல. பொறுமை என்பது கஷ்டமில்லாமல் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த வழிமுறையை இறைவன் உங்களுக்கு அறிவிப்பான். நீங்கள் உங்களுடைய பாதைகளில் உறுதியாக அமைந்து விடுங்கள். இறைவன் ஒருவனை தவிர எனக்கு உதவியாளன் இல்லை என்ற அந்த பாதையின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக, அந்த நம்பிக்கையை இறைவனிடம் உறுதிப்படுத்தியவர்களாகவும், அந்த உறுதியை இறைவனிடமே நீங்கள் வேண்டுபவர்களாக உங்களுடைய பிரார்த்தனை அமைத்துக் கொள்ளுங்கள். நான் என் இறைவனுக்காக இருக்கிறேனே தவிர உங்களுக்காகவோ என்னுடைய தந்தைக்காகவோ என்னுடைய பிள்ளைகளுக்காகவோ என்னுடைய குடும்பத்திற்காகவோ இல்லை. என் குடும்பத்தை எனக்காக அமைத்தவனே என் இறைவன் தான். நான் என்ன செய்கிறேன் என்பதை பார்ப்பதற்காக பொறுப்பு உங்கள் மீதா இறைவன் மீதா உங்களை பாதுகாப்பது. எனவே எப்படி நான் குடும்பத் தலைவன், குடும்பத் தலைவி, எனக்கு பொறுப்பு இருக்குது, எப்படி? எப்பொழுது குடும்பத் தலைவன், குடும்பத் தலைவி எனக்கு பொறுப்பு இருக்கிறது, குடும்பத்தை பாதுகாக்க உடைய பொறுப்பு இருக்கிறது, பொறுப்புணர்வு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ, நாம் உருப்பட மாட்டோம். என்னுடைய வழியை எனக்கு லேசாக்கி கேளுங்கள். என்னுடைய தகுதிகளில் என்னை உயர்த்த வேண்டும் என்று கேளுங்கள். இது உங்களுடைய பிரார்த்தனையாக அமையட்டும். நிச்சயமாக இறைவன் உங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான். அந்த பிரார்த்தனைகளில் உங்களுக்கு நன்மையை அவன் நாடக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த நன்மைகளில் உங்களுக்கு மிக பெரும் பாக்கியங்கள் இருக்கின்றன. அந்த பாக்கியங்களில் முதன்மையானது பொறுமை. அந்த பொறுமை உங்களுக்கு சொர்க்க பூங்காவனமாக அமையும். நீங்கள் நினைப்பது போன்று கஷ்டத்தை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்றல்ல, பொறுத்துக்கொள்ள சக்தி. இன்றும் கூட உங்களுடைய உடலில் பலவிதமான நோய்கள் இருக்கின்றன, பலவிதமான உடற்குறைகள் இருக்கின்றன. உங்களுடைய பலவீனம் ஏற்படும் பொழுதுதான் அவை தலை தூக்குகின்றன, தெரிய ஆரம்பிக்கிறது. இப்பொழுதும் என்னென்ன வழியெல்லாம் உடம்புல இருக்குதோ மறைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சுகமாக இருப்பதாக உணர்கிறீர்கள். ஒரு ஜுரத்தின் காரணமாக உடல் நிலையில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டதும் அந்த பலவீனத்தின் காரணமாக அந்த உடல் திறனில் ஒரு குறைவு ஏற்படும் போது வலிகள் தோன்றுகின்றன. இந்த உடல் திறனில் குறைவு இல்லாத போது வலிகள் தெரியவில்லை. எனவே இறைவன் உங்களுக்கு பொறுத்துக் கொள்ளக்கூடிய சக்தியை கொடுத்துவிட்டால் அதற்கு நிகரான சுகம் இல்லை. உங்களுடைய பிரார்த்தனையில் இறைவனை நீங்கள் அவசரப்படுத்த வேண்டாம். சீக்கிரமாக தந்துவிட இறைவனே என்று கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையில் பிரார்த்தனை அமையாது. உங்களுடைய பெரும்பாலான பிரார்த்தனைகள் நிறைவேறாததற்கு காரணம் நீங்கள் அவசரத்தில் பிரார்த்தனையை மேற்கொள்கிறீர்கள். சீக்கிரமாக அவ்வாறில்லை. இறைவனுக்கு தெரியும் எந்த கால அளவின் மீது அது நீங்க வேண்டும். ஒரு பிரார்த்தனை உங்களிலிருந்து உங்களுடைய தீமைகள் நீங்க வேண்டுமானால் அந்த பிரார்த்தனையில் நீங்கள் முக்கியமாக சேர்க்க வேண்டியது அகிலங்களின் இறைவனே, நீயே மன்னிப்பவன், பொறுமையை கொண்டு எனக்கு உதவி செய், அவ்வளவுதான்.
உதவி செய். எதற்காக? இது நீங்க வேண்டும். ரைட். பொறுமையை கொண்டு உதவி செய். நீ அறிந்தவன் எப்பொழுது அதை நீக்க வேண்டும் என்பதை. நான் உன்னை அவசரப்படுத்துவதற்கு இல்லை. எப்பொழுது நீக்கினால் அது எனக்கு நன்மையாகும். நல்ல காரியம் நடைபெறணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா? இந்த நல்ல காரியம் நடைபெறத்துக்கு ஒரு தருணம் இருக்கு இல்லையா? நேரம் இருக்கு இல்லையா? நீங்கள் இப்போ கெட்ட காலத்தில் இருந்துட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த கெட்ட காலத்தில் நல்ல தருணம், அந்த தலைவலியோ உடம்புலியோ ஏதாவது கஷ்டம் நீங்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் வேண்டாம். நீங்கள் அவசரப்படுறது கெட்ட நேரமாக இருக்குமே. எனவே இறைவன் உங்களுடைய மனதினுடைய தெளிவையும் மனதினுடைய தூய்மையையும் அறிந்தவன். அந்த தூய்மையில் இனி இந்த கேடு நிகழாது என்று இறைவன் திருப்தி அடையும் போது அதை நீக்குவான். அது நிரந்தரமாக நீக்கப்படும். எனவே நீங்கள் உங்களுடைய இறைவனுக்காக பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அந்த பொறுமையில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. உங்களுடைய தவறுகள் நேரும் பொழுது இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு முன்பாக எந்த மனதிற்கு நீங்கள் ஒரு குறையை ஏற்படுத்தினீர்களோ அந்த மனதிற்கு சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். உங்களுடைய பெருமை அங்கு நீங்கும். பெருமை எப்பொழுது நீங்குகிறதோ அங்கு உங்களுடைய உணர்வுகள் அதிகமாகும். மனிதர்களுடைய வழிமுறைகள் உங்களை விட்டு நீங்கும். மனிதர்களுக்கு மறைத்து செய்யக்கூடிய அந்த லாபங்கள், அந்த தீமைகளிலிருந்து நீங்கள் விலகுவீர்கள். இறைவனுடைய விசாலமான பாதை உங்களுக்கு இருக்கின்றது. தனித்தன்மை வாய்ந்த பாதை உங்களுக்கு. எனவே பிரத்யேகமாக அவனிடமிருந்து வானங்களிலிருந்து உங்களுக்கு ஞானங்களாக விளங்கும் அந்த பாதையின் மீது நீங்கள் நடப்பீர்கள். அது மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கும் அந்த பாதை. எனவே நீங்கள் உங்களுடைய பாதைகளின் மீது உறுதியாக அமையுங்கள். இறைவன் அமைத்து தந்த பாதையின் மீது, மனிதர்களை அமைத்து தந்த பாதையின் மீது நீங்கள் உறுதியாக அமைய வேண்டாம். உங்களுடைய இருதயங்களில் வேதம் ஓதப்படுகின்றது. அந்த வேதத்தை நீங்கள் ஓதுங்கள். உங்களுடைய மனதுக்குள் உங்களுக்கு கோயில்களோ மசூதிகளோ சர்ச்சுகளோ கிடையாது. குருமார்களோ பாதிரிமார்களோ இமாம்களோ முல்லாக்களோ கிடையாது. உங்களுடைய இறைவனை நீங்கள் பின்பற்றுங்கள். அங்கு ஓதப்படும் வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். பொறுமையை கொண்டு நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். இறைவன் எதில் உங்களுக்கு அனுமதிக்கின்றானோ அதுவே உங்களுடைய வாழ்க்கை. அவசரப்பட வேண்டாம். உங்களுடைய தவறுகளுக்காக உங்களுடைய குற்றங்களில் நீங்கள் அதிகமாகும் பொழுது, தீமையை விளைவித்து விட்ட பொழுது, அதனுடைய காலத்தவணையின் மீது நீங்கள் திருந்தாத நிலையில் உங்களுடைய வேதனை வந்து அடையும் பொழுது அதற்கான பரிகாரம் குறிப்பிடப்பட்ட காலமாகும். இறைவனை தவிர எவரும் அறிய மாட்டார்கள். நீங்கள் அவனை அவசரப்படுத்தவும் முடியாது. இறைவன் விதித்ததுதான். எனவே நீங்கள் கேட்க வேண்டிய பிரார்த்தனை எல்லாம் பொறுமையை கொடு இறைவனே. நேர்வழியில் அதிகமாக்குவாயாக இறைவனே. உன் மீது என்னுடைய நம்பிக்கை அதிகமாக்கு. மனிதர்களுடைய வழிமுறைகளின் பக்கம் என்னை நீ செலுத்தாதிருப்பாயாக என்று நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். இனி உங்களுடைய வீடுகளில் நமாஸ் ரூம்களோ பூஜை ரூம்களோ அல்லது ஜபிக்கும் ரூம்களோ இருக்கக்கூடாது. உங்களுக்கு கோயில்களோ மசூதிகளோ தர்காக்களோ சர்ச்சுகளோ கூடாது. உங்களுடைய இருதயங்களில் உங்களுடைய இறைவன் உங்களுடைய நன்மை தீமைகளை உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது இறைவனை பின்பற்றுங்கள். இறைவனை பின்பற்றுவது தொழுகையாகும். நன்மையின் பக்கம் நில்லுங்கள். தெளிவாக உங்களுடைய எண்ணங்களில் இது நல்லது கெட்டது என்பது தெரியும். நல்லதின் பக்கம் நில்லுங்கள். இறைவனை பின்பற்றுவதாகும். இது தொழுகையாகும். உங்களுடைய கேடுகள் உங்களை அடைவதற்கு முன்பாக அகிலங்களின் இறைவனே என்று அடையுங்கள். உங்களுடைய கேடுகள் உங்களை அடைந்து விட்டால் இறைவனே என்று அடையுங்கள். ஏன் அவன் தகுதி குறைந்து விட்டது, வேதனை அடைந்து விட்டது. இனி எல்லா துன்பங்களிலிருந்தும் நீ என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. இப்பொழுது அகிலங்களின் இறைவன் என்று அடையுங்கள். ஒரு துன்பம் உங்களை அடைந்து விட்டால் அந்த துன்பத்திலிருந்து நீக்குவதற்காக மன்னிப்பவனே என்று அடையுங்கள். இறைவனுடைய பெயர்களில் ஒன்று மன்னிப்பவன். ஏனென்றால் அவனை தவிர மன்னிப்பவன் யாரும் இல்லை. அவன் கருணையாளன், யாவரும் அறிந்ததுதான். எனவே அவனுடைய பெயரை கொண்டு அடையுங்கள். இறைவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன. அந்த பெயர்களை கொண்டு அடையுங்கள். அந்த பெயர்கள் உங்களுடைய தேவைகளில் அமைந்திருக்கிறது. நான் பாவம் செய்துவிட்டேன், மன்னிப்பவன் அவன்தான். நான் நிச்சயமாக அந்த பாவத்தினுடைய சம்பாத்தியங்களை நான் பெற்றுக்கொண்டேன், அனுபவிக்க ஆரம்பித்து விட்டேன். இனி மன்னிப்பவன் மன்னித்தால் தவிர எனக்கு வழியில்லை. உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவத்தினுடைய பரிகாரங்கள் அமைந்திருக்கிற சூழ்நிலையில் உங்களுடைய கேடுகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இனி எல்லா துன்பங்களிலிருந்தும் பாதுகாப்போம். நான் செய்துவிட்ட தவறுகளுக்காக இனி என்னவெல்லாம் பாக்கி இருக்கிறதோ, காலத்தவணையின் மீது இன்னும் என்னை அடையவில்லையோ, இப்பொழுது நான் இறைவனை நினைவு கூறுகின்றேன். அகிலங்களின் இறைவனை, இனி எல்லா துன்பங்களிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள். புரிகிறதா இறைவனை எப்படி அடைக்க வேண்டும் என்று? எனவே நீங்கள் உங்களுடைய பாதைகளின் மீது எது உங்களுடைய பாதை, எது உங்களுடைய பாதை இல்லை என்பதை தெளிவாக அறிந்து நன்மைகளின் பக்கம் முந்திக் கொள்ளுங்கள். இறைவனை அவசரப்படுத்தாதீர்கள். நீங்கள் எதன் பால் இறைவனை அவசரப்படுத்துகிறீர்களோ அதை உங்களுக்கு அவன் அனுமதித்து விட்டால் உங்களுடைய காரியம் இந்நேரம் முடிந்து போயிருக்கும். எனவே இறைவனோடு நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். பொறுமை என்பது உங்களுடைய கஷ்டங்களில் நீங்கள் சகித்து கொண்டு வாழ வேண்டும் என்பதில்லை. உங்களுடைய கஷ்டங்களிலே நீங்கள் பொறுத்துக் கொள்வது என்பது பொறுக்கூடிய சக்தியை உங்களுக்கு அதிகரித்து அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு கஷ்டங்களாக இல்லாமல் ஆக்குவதாகும். இந்த அடிப்படையின் மீது நம்முடைய வாழ்க்கையை இன்று முதலாக துவங்குவோம். இன்றைய வகுப்பு முடிவடைகிறது.